அனைவருக்கும் வணக்கம். சித்தர் இலக்கிய மையம் தொடங்க பெற்று 22 ஆண்டுகள். காலம் விரைவாக ஓடுகிறது என்பதை நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நேற்று தொடங்கியது போல இருந்தது. கே நகர் அன்னை வேளாங்கண்ணி பள்ளிக்கூடத்தில் மாதந்தோறும் முதல் புதன்கிழமை இதை நடத்தி கொண்டிருந்தோம். மாலையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே நடத்த முடியாத சூழல் வந்த பொழுது ஐயா ஜெயராமன், குமரேசன் பொறுப்பெடுத்து கொண்டார்கள். நம்முடைய சதானந்தம் அவர்களை பொதுச் செயலாளராக ஆக்கி அவர்கள்ட்ட இதை கொடுத்தோம். இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். இப்போ இந்த மெய்ப்பொருள் என்ற நூல் 2 மாதங்களுக்கு முன்பு வந்தது. பொதுவாக வயது ஆக ஆக ஒரு தார்மீக சீற்றம் வரும். தமிழில் அறச்சீற்றம் என்று சொல்வார்கள். அதுக்கு எல்லை இல்லை. இருந்தாலும் வந்த பிறகு நான் எழுதிய ஒரு 3 கட்டுரைகள் இணைந்து ஒரு 52 பக்கம் இதில் இணைந்து இப்போ 268 பக்கம் வந்துவிட்டது. 268 பக்கம். இதுக்கு மேலே எழுதுவதில்லை என்று நான் முடிவு செய்துவிட்டேன். இனி முடியாது. ஏனென்றால் இதுக்கு முன்ன வந்த புத்தர், மகாவீரர் தொடங்கி இயேசுநாதர் தொடங்கி நபிகள் பெருமான் தொடங்கி வந்த பெரியவர்கள்லாம் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு ஒரு பாட்டு, சினிமா பாட்டு, அதுவும் இந்த இதில் கொடுத்துருக்கேன். எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் பேசுவது ஓரளவுக்கு எதிர்மறையாக இருக்கலாம், நெகட்டிவ் அப்ரோச்சு நினைக்காதீங்க. என்ன உள்ளது உள்ளபடி எல்லாரும் கேட்டாங்க. சினிமா பாட்டை, அதுவும் முக்கியமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நான் உண்மையிலே இங்கே வணங்குறேன். இந்த ஆய்வு செய்கிற பொழுது தான் அவர் பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தா, அடேப்பா, பெரியவங்க சொன்ன எல்லா கருத்தையும் அவர் உறுதியாக சினிமாவில் சொல்லி நடித்து பெயரும் புகழும் பெற்றுட்டார். எதிர்ப்பு வந்திருக்கணும் அவருக்கு. ஆனால் அதை வெற்றி பெற்றுட்டார். பெரிய ஆளுமை தான் அவர். எல்லாம் ரொம்ப அவர் திரைப்படத்திலே அதிகமாக ஓடிய படம் எங்கள் வீட்டு பிள்ளையா, எங்கள் வீட்டு பிள்ளை. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நான் ஆணையிட்டால். எல்லாம் பாட்டை கேட்டாங்க, கை தட்டினாங்க, வீட்டுக்கு போட்டாங்க. ஆனால் அதில் என்ன கருத்து இருக்குது, நான் அந்த பாட்டை எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ அது எனக்கு வியப்பு. நாம் சொன்னால் எதுக்குறான், ஆனால் அவர் பாட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனால் எல்லாம் கை தட்டினாங்க. ஒரு வரியை கூட யாரும் பின்பற்றவே இல்லை. ஒரு கடவுள் உண்டு, ஒரு கடவுள் உண்டு, அதாவது கொள்கை உண்டு, அதைப்படி நான் நடப்பேங்கிறார் அந்த பாட்டில். ஆனால் அவர் அப்போ இயக்கத்தில் இருக்கார். முன்பு புத்தர் வந்தார், பின்னர் இயேசு வந்தார், இந்த மானிடர் திருந்திட உழைத்தார். இவர் திருந்தவில்லை, அவர் வருந்தவில்லை, அந்த நல்லோர் வழியிலே நடப்பேன். அந்த மாதிரி தூங்காதே தம்பி தூங்காதிலிருந்து, திருடாதே பாப்பா திருடாதிலிருந்து எவ்வளோ கருத்தெல்லாம் எல்லா திரைப்படத்தில் இல்லை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, கண்ணதாசன், வாலி வரைக்கும் சொன்னாங்க. யாரும் கேட்கல. ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, இது மாறுவது எப்போ, தீருவது எப்போ, நம்ம கவலை. நான் இந்த ஆய்வில் அப்படி இந்த ஓய்வு பெற்ற பிறகு, ஏன்னா இப்போ எனக்கு 72 கடந்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, யாருமே மாறலை, யாரையும் மாற்ற முடியவே இல்லை. அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் சரி, சில உண்மைகளை சொல்லிடுவோம். அதில் இனிய காண்கன்னு ஒரு பகுதி, கடைசி பகுதி. அந்த இனிய காண்க என்கிற அந்த கடைசி பகுதியில் ஒரு 10-12 பக்கம் சேர்த்தேன். கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு மேலே. அது இன்றைய காலகட்டத்துடைய அவலம் சொல்லலாம். மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அதை ஒரு பேராசிரியர் இன்றைக்கும் இருக்கார், ஒரு நல்ல ஆத்மா. அப்படி அப்படியே தன்னை மறந்து மேல்நிலைக்கு போய் தன்னை மறந்து போயிடு அப்படி ஒருத்தர் இருக்கார், அண்ணாமலை நகரில், சிதம்பரம். அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் என்னோட பெரியவர், துறை தலைவராக இருந்த பெரிய லிங்குஸ்டிக் ப்ரொஃபஸர், நிறைய தொல்காப்பியத்தை பற்றி நிறைய நூல் எழுதியிருக்கார். அவர் படிச்சுட்டு சொன்னார், திடீர்னு ஃபோன் பண்ணார் 4 நாளைக்கு முன்னே, என்ன நீங்கள் மெய்ப்பொருளை சொல்லிக்கிட்டே வந்தீங்க, நல்லா இருந்து, கடைசியில் பொய்ப்பொருளை சொல்லிட்டீங்க. பொய்ப்பொருளா என்னங்க ஐயா, நாம இனிய காண்கன்னு சொல்லியிருக்கீங்க, நமக்கு எதுக்கு அந்த வேலை, உலகத்தை திருத்துறதா அவங்க வேலை, அதுக்காக நீங்கள் வந்தீங்க, ஏன் போய் அங்கே போயிட்டீங்கன்னாரு. சரிங்கய்யா, நீங்கள் அடுத்த பதிப்பு எடுத்துருங்க அதெல்லாம் அப்படின்னு.
ஆனால் மற்றவங்கெல்லாம் சதானந்தம்லாம் இல்லை சார், அதுதான் உள்ளதை உள்ளபடி இருக்குது, ஏதோ ஒன்று அது சதானந்தம் பாடு அவர் வெளியிட்டிருக்கிறார், அவர் தானே வெளியிட்டிருக்கிறார், அவர் பாடு அது. அதனால் இனிமே போதும், எல்லாத்துலேயும் போதும்னு முடிவு வந்தாச்சு. இந்த சொற்பொழிவு கூட நான் ஒத்துக்கொண்டது, இனி என்ன செய்யன்னு பார்த்தா சமூகத்தில் எல்லா துறையிலையும் ஒரு தெளிவின்மை இருக்குது. அதான் அவங்க எனக்கு முன்னே பேசிய மருத்துவர் சொன்னாங்க, தெளிவின்மை, எதையும் நம்புவதில்லை, நம்புகிற மாதிரி நடிக்கிறாங்க, பின்பற்றுவது இல்லை. பிரச்சனை அதுதான். அவங்க ரொம்ப அழகான ஒரு சொல் சொன்னாங்க, நாங்கள் டாக்டர் உயிரோடு இருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிறது யாரும் நம்ப மாட்டேன்றாங்க, கூகுளில் சொல்கிறது தான் நம்புகிறாங்க. டாக்டர்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான், இல்லையே கூகுளில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா நீ ஏன் இங்கே வந்த டாக்டர்கிட்ட? தெளிவின்மை. இப்போ நீ கூகுளில் நம்புகிறாய் என்றால் இங்கே வர வேண்டாம் டாக்டர்கிட்ட, நீ அதை நம்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கூகுள்லேயும் பார்ப்பான், டாக்டரை வந்து குழப்புவான், டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுறான், இல்லை சார் இந்த மாத்திரை கொடுங்க, இதுதான் இப்படி போட்டு கூகுள். டாக்டரே குழம்புறாரு, என்னை பார்த்து சிரிக்கிற, எதுக்கு இவரை கூப்பிட்டு வந்தீங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இப்போ நான் டாக்டரா அவர் டாக்டரா? இதுதான் இன்றைய 90 விழுக்காடு மக்களுடைய மனநிலை. ரொம்ப சிக்கல் இருக்குது சமூக அமைப்பு. இந்த அமைப்பில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசியல் ரீதியாக என்ன செய்யலான்னு பார்க்கலாம், சமூக நிலையில் நாம் இனிமேல் என்ன செய்யலாம் என்று நாம் சிந்திக்கலாம், இல்வாழ்க்கையில் என்ன செய்யலாம்னு நினைக்கலாம், துறவரத்தில் என்ன செய்யலாம்னு நினைக்கலாம், இளைஞர்கள் என்ன செய்யணும், இனி என்ன செய்யணும். இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே பேச முடியாது, அதுக்குரிய நேரமும் இல்லை. இளைஞர்கள்லாம் என்ன பண்ணலாம், ஒழுங்காக படிப்பா, அதுதான் அவர் இனிமேல் செய்ய முடியுது. ஒழுங்காக படி, நல்லா படித்து அறிவுள்ளவனா வா. அரசாங்க ஊழியர்லாம் என்ன செய்யலாம், சும்மா ஒரு வரி தான் சொல்கிறேன், இப்போ என் பாயிண்ட் அது இல்லை. என்ன செய்யலாம், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க, ரொம்பலாம் வேலை செய்ய வேணாம், குறைந்தபட்சம் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க. இதெல்லாம் அதில் எழுதியிருக்கேன், பூரா துணிச்சலாக எழுதிட்டேன். இனிமேல் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, எந்த விருதும் வேண்டாம், எந்த பாராட்டு வேண்டாம், எந்த பதவி வேண்டாம், இதெல்லாம் தெளிவாக முடிவுக்கு வந்துட்டேன். நான் இன்னும் சில தெளிவான முடிவுக்கெல்லாம் வந்துட்டேன். ஏன்னா இதுதான் நான் அதிகமாக இனிமேல் பேசுறதில்லை, எங்கேயுமே இப்போ பேச போகிறதில்லை. நான் ஒவ்வொரு நாள் தூங்குற பொழுது இறைவனை வணங்கிட்டு தூங்குவேன். ஏன்னா திருவள்ளுவர், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நாளைக்கு எழுந்திருச்சா பார்த்துக்கலாம், நாளைக்கு எழுந்திருச்சா இறைவனை வணங்கிட்டு வேலை செய்ய, இல்லையா தூக்கத்திலே புறப்படும். நான் சிலவற்றையெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பல தடவை நினைக்கிறேன், பேசுகிற பொழுதே புறப்பட்டா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சாட்சிங்க இருக்கீங்களா? நான் இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன், வேலை செய்கிற காலத்தில் 3 நேரத்தில் எனக்கு உயிர் போகணும்னு. ஒன்று வகுப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிற பொழுது, ஏன்னா 200 பேர் என் வகுப்பில் இருப்பாங்க, கரஸ்பாண்டன்ஸ். இப்போ அநேகமாக வயசானவங்களாம் என்னுடைய மாணவர்கள் தான். 200-250 பேர் இருப்பாங்க, ஒரு ஆடிட்டோரியல் தான் வகுப்பு எடுப்போம். அப்போது அந்த 250 பேர் பார்த்து கொண்டு உணர்ச்சிகரமாக இருக்கிற பொழுது புறப்பட்டா மகிழ்ச்சி தானே. அது இனி நடக்காது, லேட் 70 தாண்டிட்டு ரிட்டையர் ஆகி 12 வருஷம் ஆகிடுச்சு. இன்னொன்று கோயிலில் பேசிகிட்டு இருக்கிற பொழுது போகணும்னு நினச்சேன், விருப்பப்பட்டேன். கோயிலில் அப்படி தான் 108 வாரம் 40 வருஷம் எல்லா கோயிலையும் பேசி முடிச்சுட்டேன். இல்லை, அதுவும் இப்போ ரூல்ட் அவுட். இனி கோயிலில் போக முடியாது, ஏன்னா கோயிலெலாம் மாறி போச்சு. என்னை 108 வாரம் கேட்டவரை வந்திருக்காரு ஏ ராமகிருஷ்ணன். கேகே நகரில் 108 வாரம் உண்டு, அவரும் வந்திருக்காரு 108 வாரம். நுங்கம்பாக்கம் அகத்தீஸ் கோயில் 108 வாரம். கங்காதீஸ்வரர் எல்லாம் பேசியாச்சு. இனிமேல் அதுக்குரிய வாய்ப்பு இல்லை, காலம் கடந்து போச்சு. வேற என்ன சார் உங்கள் ஆசைன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிற பொழுது காலைல வந்து எழுப்புனாங்கன்னா ஆள் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக, யாருக்கும் தொந்தரவு. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆகிட்டேன். அதனால தான் இந்த புத்தகத்தில் தெளிவாக சில விஷயங்களை சொல்லிட்டேன். அதனால் இப்போ நான் மாணவரை பற்றியோ, இல்வாழ்க்கை பற்றியோ, துறவரம் பற்றியோ, சமூகம் பற்றியோ, அரசியல் பற்றியோ இப்போ நான் இனி என்ன செய்ய அந்த தலைப்புகள்லாம் வரல. ஒரே தலைப்பு தான் ஆன்மீகம். இப்போ ஆன்மீகத்தில் என்ன செய்யலாம், இனி என்ன செய்ய, அதுதான் இன்றைய தலைப்பு. ஏன்னா நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ரெண்டாவது, இனி நம்ம யாரும் கேட்க போகிறதில்லை, அதுதான் யதார்த்தம். நாம் சொல்லாரு, அதாவது யாரும் சொல்லி கேட்ப, ஏன் நான் சொல்கிறத நானே கேட்கலையே, என்னையே என்னால் திருத்திக்க முடியலையே. நான் சொல்லி நானே கேட்காத போது நான் மற்றவங்க கேட்பாங்கன்னு எப்படி நினைக்கிறது? என் அறிவு சொன்னதை என் உடம்பு கேட்டிருந்தால், என் மனம் கேட்டிருந்தால் நான் எவ்வளோ பக்குவப்பட்டிருப்பேனே. இல்லை, எவ்வளோ ஞானிகளை சந்தித்த பிறகும், சித்தர்களை சந்தித்த பிறகும் மனம் பக்குவப்படலையே. இதெல்லாம் நானே பார்க்குறேன்ல. பல பெரியவர்கள், பல சித்தர்கள் என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, விரட்டி இருக்காங்க. அப்புறம் அவங்களே வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப சத்தம் போட்டு விரட்டினவர் நம்ம விசிறி சாமி தான்.
விசிறிசாமி திருவண்ணாமலையிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்தார். ஆங்கிலத்தில் தான் பேசுவார். எஸ் மை டியர் சன், வாட் யூ வாண்ட்? யூ செட் யூ ஆர் ஏ ப்ரொஃபஸர், why do you come here? I am after all a beggar. You read Tiruvasagam? Yes sir. That Manikavasakar source path in Tiruvasagam. Why do you come here? I am after all a beggar. அவரை பார்க்க போனால் மேரி பிஸ்கெட், கோல்டு ஃப்ளாக் ஃபில்டர் சிகரெட். அந்த சிகரெட்டை அவர் இப்படி தான் வச்சு குடிப்பார். ரொம்ப நல்லா தான் இருந்தார். ஒரு தடவை எனக்கு நேரம் சரியில்லை, அவர்லாம் புகழ் பெறாத காலகட்டம். நான் சொல்கிறதெல்லாம் 30-40 வருடங்களுக்கு முந்தைய கதை. படிக்கட்டில் உட்காந்துருக்காரு. இந்த வடக்கு பக்கம் ஒரு வீட்டில், ஓட்டு வீட்டில் படிக்கட்டில் கருங்கல் படிக்கட்டு. அதுக்கு உள்ளே உட்காந்து வந்தவுடனே கூப்பிடுவார், கம் கம். உட்காந்துக்கிட்டு என்னை முறைச்சி பார்க்குறாரு. எனக்கு நேரம் சரியில்லை, நானும் அவர் பார்க்குறேன். ஈகோ தான் நமக்கு. என்னை பார்த்து கேட்டார், வாட் யூ வாண்ட்? கோபத்தில் கேட்டார். நாம் அறியாமை டக்குன்னு நான் சொன்னேன், ஸ்பான்டேனியஸாக சொன்னேன், ஐ வாண்ட் டெத்லெஸ் லைஃப். ஒரு முறை முறைச்சார், கெட் அவுட் ஃப்ரம் த பிளேஸ், ஹியர் ஆஃப்டர் யூ டோன்ட் கம் ஹியர். இப்போ இருந்த எனக்கு பக்குவம் அப்போ இருந்தால் காலை விழுந்து வணங்கி 2 காலை பிடிச்சி மன்னிங்க, தப்பு பண்ணிட்டேன் என்று அழுதுருப்பேன். அப்போ எனக்கு 30 வயசில் என்ன தெரியும், ஒரு ஞானமே இல்லை, அறியாமை தான் மிகுந்திருந்தது. படித்த கர்வம் வேறு இருக்கும் இல்லையா? எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, இஞ்சி பச்சடி, தயிர் பச்சடிலாம் கையில் வச்சுருக்கேனே. நானும் சார் தான் போங்கன்ட்டு கிளம்புனேன். அவர் சொன்னார், ஹியர் ஆஃப்டர் யூ டோன்ட் கம் ஹியர். அப்புறம் சொன்னார் பாருங்க, ஐ ஆம் நாட் யுவர் குரு. அப்போ எனக்கு அர்த்தம் தெரியல, வந்தற்பாடு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடே நீ கேட்டிய ஒன்று டெத்லெஸ் லைஃப், அதை கொடுக்கறதுக்கு உன் குரு தான் கொடுக்க முடியும். இந்த பிறப்பில் உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் உனக்கு கொடுப்பான். ஆனால் நான் இல்லை, நான் அந்த குரு உனக்கு இல்லை, அதனால் நான் உனக்கு தர முடியாதுன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியல, அறியாமை தான். அறியாமையிலே வாழ்க்கை போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக மறைகிற நேரத்தில் இங்கே வெங்கட்ராமா ஸ்ட்ரீட்டில், ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டலேருந்து அவர் விடை பெறாரு, ட்ரீட்மெண்ட் இனிமேல் இல்லைன்னு. அப்புறம் நல்ல வேலை அதை ஒருத்தர் சொன்னார். அப்புறம் போய் பார்த்தேன், படிக்கட்டில் ஏறி இப்படி இறங்கணும். அங்கே சென்டரில் தான் அவர் பார்த்தோம். பேச முடியல, ஏன்னா ஆளுங்க இங்கே தள்ளுறாங்க, அங்கே கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம்னு கையெடுத்து வணங்கினா அவர் கையை இப்படி தூக்குனார். அவ்வளோதான், வணங்கிட்டு வந்தால் அப்புறம் திருவண்ணாமலை போய் 2 நாளில் மறைஞ்சிட்டார். அதே மாதிரி கன்னியாகுமரி மாயம்மாவை இறக்கிறதுக்கு முதல் நாள் இரவு 2 கையில் தூக்குற பாக்கியம் கிடைச்சது. கோடிசாமிகள் புரவிபாளையம், எங்களுக்கு வாய்ப்பெல்லாம் அந்த கரஸ்பாண்ட் கோர்ஸில் இருந்தனால எல்லா ஊருக்கும் சுற்றும், வாராந்தோறும் எல்லா ஊர்லேயும் சுற்றுற பொழுது அங்கங்கே ஞானிகளையும் மகான்களை சந்திக்கிற வாய்ப்பு. தாத்தா இன்னும் நல்லா நினைவில் சொல்கிற பாருங்க, கோயம்புத்தூர் கிளாஸ் முடித்தோடனே நேராக பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் எதிர்க்க சாப்பாடு. பஸ் ஸ்டாண்டில் 30ஆம் நம்பர் பஸ்ஸு நடுப்புணி வந்து பாதி கேரளா பாதி தமிழ்நாடு. நடுப்புணின்னா அதுக்கு முன்னே புரவிபாளையம். அங்கே இறங்கினா தாத்தா பார்த்துடலாம், கூட்டம் நிற்கும். தாத்தா நல்ல தாத்தா, எல்லாரும் சாக்லேட் மிட்டாய் கொடுப்பாங்க, அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார், வச்சுக்கிட்டே இருப்பார் வாயில். நம்ம மாதிரி தெரிஞ்சுக்க இப்படின்னு வரும் அப்படின்னா நம்ம கையில் வாங்கிக்கணும், வாங்கி உள்ளே போட்டுக்கணும். கோடிசாமி கோடியாக கிடைக்கணும். நல்லா சொல்லுவார், பேசுவார். மாயமாக பேச மாட்டாங்க. திருவண்ணாமலை சாமி நல்லா ஆங்கிலத்தை பேசுவார். அப்படி போச்சு. இதிலிருந்து நான் பெற்றுக்கொண்டது என்ன என்பதைத்தான் இப்போ இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சில பேர் பேசுவாங்க, பல பெரியவங்க பேச மாட்டாங்க. சில பேர் உணர்த்துவாங்க, உணரத்தான் முடியும். சில பேர் வம்பு வடி வழக்கெல்லாம் பண்ணுவாங்க, சட்டம் போடுவாங்க, திட்டுவாங்க, அப்புறம் அவங்களே வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது மூலியமாக ஆன்மீகத்தில் நாம் என்ன செய்யணும், அதுதான் இனி என்ன செய்ய. இப்போ நான் சொல்கிற செய்திகள் ஆன்மீகத்தை பொறுத்த செய்திகள் வந்து பெரும்பாலும் 60 தாண்டி 70 தாண்டி இருக்கிறவர்களுக்குரிய செய்தி. தயவுசெய்து சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பதிவு பண்ணுறாங்க, பதிவு பண்ணிவிட்டு யாராவது பொதுமக்கள் பார்த்துட்டு இது என்ன சார், இதெல்லாம் பொதுமக்களுக்கு ஒத்து வராத செய்தியாக இருக்கவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராத செய்தியே, தயவு செஞ்சு யாரும் இதை பார்க்குறாங்க, இந்த பதிவு பார்க்குறதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்லுகிற செய்தி 60 கடந்து எல்லா பணிகளையும் முடித்து விட்டு இனி என்ன சார் செய்ய தெரியல. அவங்க இன்னமும் கோயிலுக்கு போனாங்க, வழிபாடு பண்ணாங்க, இன்னமும் மந்திரம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இனி என்ன செய்யறது, ஒன்றுமே எங்களுக்கு வழி தெரியலையேன்னு இப்போ குழப்பத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த நூலில் முதல்லே சொல்லிட்டேன். முதல் பக்கத்திலே இது பொதுமக்களுக்கு உரியதல்ல, இது பொதுமக்களுக்கு உரியதல்ல, யாருக்கு உரியதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அந்த குழப்பமே இல்லை. தயவு செய்து இதை பார்க்கிறவர்கள் பதிவில் எல்லாருக்கும் உரியதல்ல. அப்படி என்றால் இது யாருக்கு உரியது? நம்பிக்கை உடையவர்களுக்கு, இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு. பல பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கு. 95 விழுக்காடு இறை நம்பிக்கை உடையவர்கள் யாரும்
நம்பிக்கை, இறை நம்பிக்கை, கோயிலுக்கு போகிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க, எல்லா சடங்கும் செய்கிறாங்க. சத்தியமாக அவங்க நம்புறதே இல்லை, எதையுமே இறைவனை நம்புறதே கிடையாது, நம்புறதா நடிக்கிறாங்க. நம்பி இருந்தால் தவறு செய்வார்களா? இறைவன் உண்மையா இருக்கிறான்னு நம்பி இருந்தால் பொய் சொல்லுவாங்களா? புறம் பேசுவாங்களா? வாங்கின கடனை ஏமாற்றுவார்களா? கை நீட்டி ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றுவார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை வழிபாடு செய்வதாக நடிக்கிறார்கள், மந்திரம் சொல்றாங்க, அதில் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நான் ஒன்றை பதிவு செய்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். நான் சின்ன வயசில் பெரும்பாலும் வளர்ந்து என் பக்கத்தில் இருக்கிற மகாலிங்க ஐயன், அவர் எங்கள் ஊர் மேனேஜர், பிராமணர். ஏன் அங்கே போய் நைட்டில் படிச்சுட்டு தூங்குவோன்னா, காலையில் 4 மணிக்கு அந்த மாமி எழுந்துச்சு காஃபி போடுவாங்க. அப்போல்லாம் காஃபி பவுடர் கிடையாது கிராமத்தில், இந்த மாதிரி பெரிய மர டேபிளில் அந்த மாதிரி 4 மணிக்கு காஃபி கொட்டை வறுத்தான அன்னைக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த தெருவே ஊரே காஃபி மனம் வீசும். என் வேலை இல்லைன்னா நான் உடனே எழுச்சிக்குவேன், சிரிச்சுக்கிட்டு என்னால் எழுச்சிட்டியா? ஆமாம். உடனே அந்த மிஷின் ஒன்று, கை மிஷின் இருக்கும், அதில் போட்டு நான் தான் சுற்றுவேன். அந்த காஃபி மனம் இருக்குது பாருங்க, அந்த ஃப்ரெஷ் காஃபி தூள் அதை போட்டு கோனாரை வந்துடுவார் 5 மணிக்கெலாம், நல்லா பசும்பால் கறந்து அப்படிலாம் காஃபி குடித்து வளர்ந்தவர். இப்போ அந்த காஃபியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குஞ்சித பாதா ஐயன்னு ஒரு பேர், அவர் பையன் மகாலிங்க என் கிளாஸ்மேட். ஒரு நாள் நைவேத்தியம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார், பெரிய பூஜையெல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது மாமி என்ன பண்ணாங்க, டேய் நைவேத்தியம் கொண்டு போயிடாது, சக்கரை பொங்கல். இவன் நேராக கொண்டு வச்சான். வச்ச உடனே பூஜையில் இருந்தவர் டக்குன்னு பார்த்து அந்த வாசனையை பார்த்து ஓங்கி ஒரு அறை கொடுத்தார் என் நண்பன் மகாலிங்கத்தை. அவன் அலறி கீழே விழுந்துட்டான். இன்னும் கூட நான் பதிவு பண்ணியிருக்கனான்னு தெரியல, எனக்கு சொல்லியிருக்கேனாங்க. விழுந்துட்டான். மாமியை ஓடி வராங்க, எதுக்கு பிள்ளைகள், ஏன் அடிச்சிங்க? நான் பயந்து ஒதுங்கிட்டேன், நம்மளுக்கு வேற அடி விழுந்து போச்சுன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஏண்டா கொதிக்க உணர்ந்து வைக்கிறீங்க, சாமிக்கு சுடாதா? அவர் தன்னை மறந்து அதில் ஈடுபட்டிருக்காரு. இதுதான் உண்மையான பக்தி. பக்தி என்பது ஏதோ சடங்குக்கு அல்ல, சம்பிரதாயத்துக்கு இல்லை. பிரச்சனை அங்கே தான். இப்போ நீங்கள் உங்களை மறந்து ஈடுபடுகிற பொழுது தெய்வம் உங்கள்கிட்ட நின்று பேசும். இதுதான் உண்மையான வழிபாடு, உண்மையான இது. அப்புறம் இன்னும் ஞான நிலைகளில் எது வழிபாடுன்னா, ஆதிசங்கரர் சொல்றார், எல்லாம் ஆதிசங்கரை வணங்குவாங்க, பேசுவாங்க, மீட்டிங்கில் பேசுவாங்க. அடையப்பா, தத்துவங்கள்லாம் மிக உயர்ந்தவை இந்தியாவில். தத்துவங்கள் எல்லாம் தவறாக உணரப்பட்டும் உணர்த்தப்பட்டும் இருக்கிறது. அதான் சிக்கலே இப்போ நாட்டில். தத்துவங்கள் உயர்ந்தவை, நம்மகிட்ட இருக்கிற தத்துவங்கள்லாம், எல்லா தத்துவம், அது அத்வைதமாக இருக்கலாம், துவைதமாக இருக்கலாம், விசாத்வைதமாக இருக்கலாம். இப்போ சைவ சித்தாந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு, எது ஒன்றாலும் இருக்கலாம், எல்லாம் உயர்ந்தவை. ஆனால் தவறாக உணரப்பட்டு தவறாக உணர்த்தப்பட்டும் தான் மக்கள் இன்னைக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரிய வியப்பு என்ன என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் எது உண்மையான பக்தி தெரியல. ஆதிசங்கரர் மாதிரி ஒரு பெரிய அறிஞரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் எழுதின நூல் பார்த்துருக்கேன் சார், பெரிய ஆட்களே கேளுங்க, படிச்சிருக்கேன் சார். என்ன சார் இருக்கல? படிச்சிருக்கேன் சார், நினைவில்லை, படிச்சிருக்கேன். எல்லாம் படிப்பாங்க, ஒன்றை கூட பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் பின்பற்றாத உங்கள் படிப்பெல்லாம் வீண். நீங்கள் பின்பற்றாத நீங்கள் இத்தனை முயற்சியும் வீண். 1 கோடி முறை கோயிலை சுற்றி இருந்தாலும் ஒன்றை கூட நம்பி நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றவில்லை என்றால் வீண். இதெல்லாம் உண்மை. யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. உங்களெல்லாம் வருத்தமாக இருக்கலாம், ஆனால் சத்தியத்தை எங்கேயா சொல்லித்தான் ஆகணும். ஒன்றையாவது பின்பற்ற வேண்டும், உங்களுக்கு அதில் நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கையில் பின்பற்ற மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன பலன்? இதனால் ஆதிசங்கரர் சொல்ல, சந்தேகம் வந்தால் வீட்டுக்கு போங்க. ராமகிருஷ்ண மடம் போட்டிருக்காங்க தமிழில், ரமணர் மகரிஷியும் போட்டிருக்கார், அவங்க மடமும் போட்டிருக்காங்க. ஏன் இப்போ கோயம்புத்தூரில் மணின்னு ஒரு பாட்டனி ப்ரொஃபஸர், அவர் நிறைய தமிழை கொண்டு வந்துட்டார். வேதோபனிஷத்தெல்லாம் விவேகஸ்வரன் 3 வால்யூம் போட்டிருக்கார் தமிழில், 3 வால்யூம். அதில் 33வது நூற்பால சொல்றார், இந்த கலிகாலத்தில் இறைவனை அடைவதற்கு ஒரே மார்க்கம் பக்தி. நான் சொல்லலை, ஆதிசங்கரர் சொல்வார், இந்த உலகத்தில் இறைவனை அடைவதற்கு ஒரே மார்க்கம் பக்தி. அடுத்த வரி 2 வரி தான் ஸ்லோகம். எது பக்தி? உன்னை உருவாக்கி ஒரு தலைமுறை காலம் உனக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறதே, அந்த பொருளை பார்த்து வழிபடுவதுதான் பக்தி. இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்லலை. இப்போ நாம் செய்கிற வழிபாடெல்லாம், நாம் செய்கிற பக்தி எல்லாம், என் குருநாதர் முதல்ல என்னை பார்த்து கேட்டார், எதுக்கு வந்தேன்னாரு. நமக்கு என்ன தெரியும், இதான் எல்லாம் சொல்கிறாங்க, கடவுளை தெரிஞ்சுக்கணும். கடவுளை தெரிஞ்சுக்கணுமா, பார்க்கணுமா? ஆமாங்க.
நீ உருவாக்கிய கடவுளை பார்க்க விரும்புகிறாயா, உன்னை உருவாக்கிய கடவுளை பார்க்க விரும்புகிறாயா? நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்போ நாம் வச்சிருக்கிற எல்லா கடவுள் உருவமும் நாம் உருவாக்கியது. நம்ம யாரும் முருகனை பார்த்ததில்லை, சோறுமான பார்த்ததில்லை, விநாயகரை பார்த்ததில்லை. இதெல்லாம் நாம கல் செங்கல் மண்ணுனாலும் நாம கட்டுறது, இதெல்லாம் நாம கட்டின கோயில். இந்த உருவங்கள்லாம் நாம சுற்றி வடிச்சது. இதெல்லாம் நாம் உருவாக்கிய கடவுள்கள். அவர் என்ன கேட்டார்? உன்னை உருவாக்கிய ஒரு கடவுள் இருப்பாரு, அவரை பார்த்தியா? அப்புறம் அங்கிருந்து 15 ஆண்டுகள் பெரம்பூர். அவதான் இந்த புத்தகத்தில் முதல் பதிவில் அந்த போட்டோ போட்டது எங்க சதானந்தம் அநியாயம் பண்ணிட்டார். போட்டோ எடுத்து விட்டார். என்ன கேட்டால், நான் எவ்வளோ சொன்னேங்க, பிரஸ்காரம் அவசரப்படுத்துனதுனால இந்த பின்னாடி என் குருநாதர் ஃபோட்டோ முதல் பதிவில் போட்டுருந்தேன். அவசரத்தில் இந்த ஃபோட்டோ ஓடி போச்சு. அதனால தான் திருப்பி ஒரு 20 காய் போட சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ விட்டுறாதீங்க, என்ன தப்பாக நினைப்பாங்க குருநாதர். அதுக்கிட்ட போனது பார்த்து தான் அந்த விஷயம் தெரிஞ்சுது. சரி, இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு அடித்தளை போட்டு என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ஞானத்தில் இந்த மெய்ப்பொருள் முழுக்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் அதை இதெல்லாம் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். ஓல்டாக இந்த நூலில் இருக்குது. ஞானம், இறைவன், மெய்ப்பொருள் அடையணும்னா உலகத்தில் இருக்கிற ஒரு 600 சமயங்கள் இருக்குது. கூகுளில் பண்ண இது வந்து மெஜாரிட்டி. அது ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதிகமாக இருக்கிறது ஒரு 600 கிட்டத்தட்ட இருக்குது. அதில் ரொம்ப பாப்புலராக இருந்தால் 7 இருக்குது. வெளிப்படையாக பேசுகிறேன். 1 கிறிஸ்டியானிட்டி, நம்பர் 1 சென்ட்ரு தானே சார். 2 இஸ்லாம், 3வது சீனாவில் இருக்குது, 4வது 5வது தான் நம்ம இந்து மதம் வருது. ஏன்னா காரணம் நம்ம இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறோம். சார் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஓட்டு வர்ற மாதிரி உலக சமயம் எது அதிகம்? இதில் எந்த சமயத்தை எடுத்தாலும் எந்த தத்துவத்தை எடுத்தாலும் 4க்குள்ளே அடங்கிடும். இதுக்கு மேலே வெளியே போகாது. இதுக்கு மேலே வெளியே போகாது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா 6:30 மணிக்கு நான் முடிச்சிடுவேன். ஏன்னா இட்லி வடை வந்துடும், அதுக்கு மேலே வண்டி ஓடாது. கவனம் அங்கே ஓடிடும், வாசனை வந்துடும் இல்லை. அதனால் 1/2 மணி நேரம் தான் கொஞ்சம் கவனிக்க. எத்தனை தத்துவம் வந்தாலும் எத்தனை சித்தாந்தம் வந்தாலும் உலகத்தில் எல்லாம் 4க்குள்ளே அடங்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுக்கு மேலே வராது. இதுக்குள்ளே அடங்கிடும் எல்லாமே. சரிகத், ஹரிகத், மஹ்ரிபத், இஸ்லாம் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் 3க்குள்ளே அடங்கிடும். எல்லாம் 3 தான். இடகலை, பிங்களை, சுழிமணி நீங்கள் 3 வச்சுக்கிட்டீங்கனாலும் 3க்குள்ளே தான் முருகன் அடங்குவார். பள்ளி தீவானை, இடகலை, பிங்களை, தலைவர் தான் சுழிமணி. அது ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல். சூரபத்மன் என்கிற அசுரனை அழிக்கிற அந்த ஞானவேல் அதுதான். அது 2ஆக செயல்படும். நாத பிந்து, சேவல் நாதம், பிந்து மயில், முடிஞ்சு போச்சு ஞானம். அதை சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோ இதுதான் ஞானம்னு. நாம் என்ன பண்ணுறோம்? விடுறோமா அந்த முருகப்பெருமானை? அடிக்கிறோம், என்னென்னமோ கூத்தடிக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சம் கூத்தான் இருக்குது. பயந்தே போன நான் ஒருத்தர் திருச்செந்தூர் போன போதும் அதை நான் பார்த்து எங்கள் கிராமத்தில் 3-6 அங்குலம் தான் அளவு குத்திருக்காங்க. அது பார்த்தா 10 அடி நிற்கிது, 5 அடிக்கு. ஞான முருகன் அவர் நமக்குள்ளே இருக்கிற ஜோதி சூரிய பிரகாசமாக ஜோதி முருகன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 4க்குள்ளே தான் அடங்கும். இந்த புத்தகம், இந்த ஞானம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். எதில் அடங்கும்னால் அதுக்கும் உள்ளே போய் இப்போ சரியை கிரிகை நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியை கிரிகை நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகம் பூரா 95 விழுக்காடு சரியை கிரிகை தான் இருக்குது. யோகம் எல்லாரும் பண்ண முடியாது. மிகச்சில பேர் இயல்பாகவே இயற்கையாகவே உடல் வாய்க்க பெற்றவர்கள் தான் யோகம் பண்ண முடியும். இப்போ நான் நினச்சா யோகம் பண்ண முடியாது. எனக்கு உடல் வாய்ப்பு அப்படி இல்லை. எல்லாரும் யோகம், எப்படி எல்லாரும் யோகியாக பிறப்புலையே உங்களுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வந்தால் தான் யோகம் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நான் யோகியெல்லாம் ஆக முடியாது. அதே மாதிரி சில பேர் இயல்பிலேயே சரியை கிரியில் இருக்கணும், இயல்பாக வரணும். சில பேருக்கு இயல்பிலேயே அதுக்கு ஞாபகம் இல்லாமல் ஞானத்துக்கு வந்துடுவாங்க. ஏன் அப்படி வந்தாங்க? நான் காரணம் சொல்ல முடியாது. ரமண மகரிஷி 14 வயசில் வீட்டை விட்டு போட போகிறார். யார் சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு? 14 வயசு சார். எல்லாத்தையும் விட்டுட்டு லங்கோடு கட்டிட்டு போய் உட்காந்துட்டார் திருவண்ணாமலையில். பிறப்புலேயே அந்த ஞானம் வருது, விட்டுட்டு வராது. நம்மால் எதையும் விட முடியாத, குறைஞ்சபட்ச சுகுகாப்பி விட முடியுமா? சதானந்தா சிரிக்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்கு காப்பி இங்கேயும் வரணும்னு அர்த்தம். சுக்கு காப்பியை நம்மளால விட முடியாது. அப்புறம் எப்படி நம்ம ஞானத்துக்கு வரும்? இப்போ இந்த ஞானத்தில் ஞானம்னு இருக்கு. இந்த ஒன்று நாலா பிரியும். ஞானத்தில் சரியே, ஞானத்தில் கிரியே, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்போ நான் உங்களோட பகிர்ந்து உள்ள போது ஞானத்தில், அதுதான் ஞானத்தில் ஞானம். அது இதில் எது கம்பல்ஷன் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம். உங்களுக்கு பிறப்பு, உங்களுக்கு இயல்பாக அமைந்த வாழ்க்கை, இயல்பாக அமைந்த இல்வாழ்க்கை, மனைவி மக்கள், இயல்பாக அமைந்த சுற்றம், இதை வச்சு தான் நீங்கள் வர முடியும். என்ன மாதிரி நீங்கள் வர முடியாது, உங்களை மாதிரி நானும் வர முடியாது. ஏன் அப்படி வர முடியாதுன்னா அவ்வளோதான் இயற்கை நம்ம கொடுத்துருக்கு. நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால், நான் யார்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, அதுதான் இங்கே இருக்குது. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது, எங்கள் சுற்றத்தார் சொல்லி கொடுத்தது, எங்கள் ஜாதி எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் ஊர் பழக்கம் அது சொல்லி கொடுத்தது. இப்போ அதுலேருந்து நான் ஒரு சீக்கிரம் வெளிவர முடியாது. இப்போ நான் இல்லை, எனக்கு எல்லாம் ஃபீட் பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை நம்பினேன். எங்கள் அம்மாவை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், சுற்றத்தாரை நம்பினேன், சொந்தக்காரன் நம்பினேன். அவன் சொன்னது தான் பெருசு. எங்கள் அம்மாவுக்கு மேலே என்ன இருக்குது? இதெல்லாம் இப்போ என் தலையில் இருக்குது. இதை தாண்டி நான் ஒரு ஞானகுருக்கிட்ட போகிற பொழுது, அந்த ஞானகுரு சொல்கிற போது அதை முதல்ல ஏற்றுக்கொள்வதற்கு என்னால் முடியல. ஏன்? அவர் உடைக்கிறார். நீ இது வரைக்கும் நம்பினதெல்லாம் முட்டாள்தனம், நேதி இது இல்லை, இதுதான் உண்மை மெய்ப்பொருள் அவர் சொல்கிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் அந்த ஞான குருவே ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன்? எனக்கு எங்கள் அப்பா பெருசு, எங்கள் அப்பா பெருசு. அப்பா அம்மா வணங்கத்தக்கிறாங்க, அப்பா அம்மா படிப்புரியில் எங்கள் தாத்தா ஏறு ஓட்டினவர். 4 முழம் துண்டு தான் இருக்கும். அது நேராக வயலுக்கு போனால் தான் 7 மணிக்கு அந்த துண்டையும் மடித்து வேப்ப மரத்தில் வச்சுட்டு லங்கோட இழுத்து கட்டிட்டு வயலில் இறங்கிடுவார். அவருக்கு எவ்வளோ தெரியுமோ அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் நம்பினார். இப்போ என் நம்பிக்கை உடைக்கிறதுக்கு அந்த ஞானகுரு முயற்சி பண்ணுறாரு. என்னால் முடியல. ஏன்னா இதுதான் என்கிட்ட இருக்குது. இதுதான் வேதத்துலையும் உபனிஷத்தில் அந்த நேதின்னு ஒரு இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அப்போ எது? இது தாய்மானவர் முதல் பாட்டில் அதானே சொல்கிறார். அஞ்சுங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது சொல்லிக்கிட்டே வரார். சமய இதெல்லாம் உங்களுக்கு பொருள் வேண்டாம் நினைக்கிறேன். சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிட நின்றது எது? இன்னைக்கு அதான சண்டை நடக்குது. ஒற்ற சமயம் இன்னொருத்தர் ஒத்துக்கிறாரா? சைவர் உலகத்திலே சிறந்தவர் நாராயணர் ஒத்துக்க சண்டை தான். திருவள்ளுவர் பாட்டு பாடித்தார். சிவனோட ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனை ஒப்பார் யாரும் ரைட்டு. சைவர்களுக்குரியது. வைணவர் எப்படி ஒத்துக்குவார்? வைணவர் ஆழ்வார்க்கடையான் பொன்னியின் படம் செல்வன் படம் பார்த்தீங்கல்ல, ஒரு காக்கா பாழடைந்த சிவன் சொல்லி ஒரு செங்கல்ல தள்ளி விட்டுச்சான். உட்கார்ந்து செங்கல், ஆஹா காக்கை ஆழ்வாரே நீங்கள் வாழுக என்ன சிவன் சொல்லி ஒரு செங்கல்ல தள்ளிட்டாரு. அவரு இவரை ஒத்துக்க மாட்டார், இவரு அவருக்கு ஒத்துக்க மாட்டார். இதே மாதிரி தான் எல்லா சமயங்களும். எப்படி உண்மையை காண சார்? உண்மை என்பது சத்தியம் என்பது சமயங்களை கடந்து இருப்பது. நீங்கள் நம்பிக்கையை கடந்து இருப்பது. நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கீங்க. இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் வட்டத்தை என்றைக்கு உடைத்து கொண்டு நீங்கள் வெளியே வந்தால்தான் உண்மையை தரிசிக்க முடியும். அது ரொம்ப கஷ்டம். உடைச்சிக்கிட்டுனா வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை உடைத்து கொண்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ என்ன சிக்கல் என்றால், நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளே எல்லா எண்ணங்களும் சொருகிக்கிட்டு இருக்கு. இது எப்போ நீங்கள் உடைச்சிட்டு வர போகிறீங்க? வந்தால் தான் நீங்கள் அடைய முடியும். சரி சார், வேறு விஷயத்துக்கு வந்துருக்கேன். இப்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது உலகில் இல்லை, அரசியல் இல்லை, சமூகம் இல்லை, இல்வாழ்க்கையோ அதெல்லாம் இல்லை. ஞானத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஞானத்துலேயும் 4வது ஞானத்துக்கு வந்திருக்கோம். ஞானம் என்பது பொது. ஞானத்தில் சரியே உண்டு. இப்போ மடத்தில் இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் இருக்கிறது ஞானத்தில் சரியே. அவங்க எல்லாம் திறந்துட்டாங்க. ஆனால் தினந்தோறும் ஆஸ்தார அனுஷ்டானங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க தான், ஞானத்தில் சரியே அவங்களுக்கு. அப்புறம் கிரியை தான் அதிகமாக பண்ணுறாங்க. எல்லா மடத்துலேயும் போய் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னே மடம்லாம் தலைவர்லாம் போய் எல்லாம் கிரியை. எந்த உயர்ந்த எடுத்தாலும் பல பேருக்கு தெளிவு ஏற்படுவதில்லை. இப்போ ஒருத்தர் கலாட்டா பண்ணிட்டார், என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டாங்க. 4 ஜங்ஷனில் இவர் ஒருத்தர் வேகம் போகிறார், அவர் ஒருத்தர் வேகம் போகிறார். இவர் போனது தப்பு. ஜங்ஷன் இல்லையா, ரோடு 4 எல்லாம் இப்போ டிவியில் வந்துடுச்சு.
எல்லாம் தெரு டிவி இருக்கு, எல்லா ஹைவேலையும் டிவி இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். மேலே போக போக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் தெளிவு பெறவில்லை? தெளிவு குருவின் திருமேனி காண்ட, தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பர், தெளிவு குருவின் கேட்கணும். அந்த திரு உரு சிந்தித்தில் தானே பாட்டு திருமந்திரம். உடனே நாம் எல்லாம் நினைக்கிறோம் தெளிவு இல்லை, உடனே சொல்லிட்டாங்க திருமலை குருவின் திரு உரு சிந்தித்தல். உடனே அவர் படத்தை வச்சு கையெடுத்து தானே வணங்கி திருப்பி அதே சரியை வந்துட்டீங்க. திரு உரு சிந்தித்தல் என்பது உருவத்தை இல்லை, அவர் என்ன சொன்னார் அந்த சொன்ன உபதேசப்படி நீங்க நிக்கணும், ஒழுகணும் என்பது அதுக்கு பொருள். அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிக்கலா இருக்கு. ஞானத்தை எப்படி வளர்க்கிறது? டாக்டர் மூவா எழுதுறாரு. ஏன்னா மூவா மேல பழி போட்டுடலாம். யான் கண்ட இளைஞர் ஒரு புத்தகம். அந்த யான் கண்ட இளைஞர்ல மட்டும் இல்லை, இல்லை இந்த அன்னைக்கு நண்பருக்கு புத்தகத்திலே அது வருது. இலங்கைக்கு போறாரு. இலங்கையில கண்டியில பெரிய புத்தர் கோயில், நானும் போயிருக்கேன், 3-4 தடவை போயிருக்கேன். பெரிய கோயில், பாதுகாப்பான கோயில். அதுல கருவறையில பெரிய பேழை, பேழைக்குள்ள பேழை, அந்த சின்ன பேழை தங்கத்துல, அதுக்குள்ள புத்தருடைய பல்லு, புத்தருடைய பல்லு நகம் முடியெல்லாம் வச்சு வணங்குறாங்க. இப்படி எல்லா ஊர்லயும் எல்லாத்துக்கும் உண்டு. ரொம்ப உள்ள போன சிக்கல் வந்துடும். எல்லா சமயத்திலும் அது இருக்கு. அது இங்கதான் பாதம் போட்டுன்னு 3 இடத்துல ஒரே கடவுளுடைய பாதத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அது என் குருநாதர் சாப்பாடு போட்டாங்க. ஏன்னா 1000 பேருக்கு ஜனக மக்கள் வச்சு இந்த புத்தகம் போட்டார். மகிழ்ச்சி. இன்னைக்கு உனக்கு யார் சாப்பாடு போடுறாங்க? அங்கே போனதால் உனக்கு வயிறாறு சாப்பாடு கிடைக்கும். இங்கே தான் ஜனகர் போட்டார், ராமர் இங்கே தான் நின்று. ரைட்டு, இது உனக்கு என்ன? அதனால அவர் நின்னார், இவர் நின்னார், இங்கே தான் உட்கார்ந்தாரு. தான் இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்? அது யார் கொடுக்குறா உனக்கு? உனக்கு பசி, உனக்கு யார் சோறு? அங்கெல்லாம் போய் நின்னா பசி தீரும். அதை விட்டுட்டு இப்படியே கற்பனை பண்ணியே மக்களை ஏமாத்திட்டு இருக்குது. மக்களை எல்லாரும் போடலாம். அவர் கேட்டார், நான் அதை விட்டுட்டேன். கண்டியில் பல்லுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அன்னைக்கு எல்லாம் பிரசிடென்ட்டாக எல்லாரும் வந்து நிற்பாங்க. அன்றைக்கி இந்த பேழையத்தை வந்து பல்ல அது தூரத்தில் தான் பார்க்கணும், கிட்ட போக முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மூவா கடைசியில் முடிக்கிறார். புத்தருடைய பல்லுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு, அரசாங்க சிறப்பு. பல்லிலே என்ன இருக்கிறது? அவர் சொன்ன சொல்லிலே அல்லவா உண்மை பொதிந்திருக்கிறது. புத்தர் சொன்னதை விட்டுட்டாங்க, அவர் சொன்ன அஹிம்சையை விட்டுட்டாங்க, ஹிம்சையே பண்ணுறாங்க. எத்தனை கோடி பேர் சாகடிச்சாங்க. பல்லுக்கு வச்சு எல்லாம் கோயில். இதுதான் எல்லா சமயத்துக்கும் பொருந்தும், நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா சமயத்துலேயும் பொருந்தும். ஆனால் சொன்னால் எல்லோரும் கோபம் வருது, சிந்திக்க மாட்டேங்க. பிரச்சனை என்னன்னா, சொல்கிறாரு இதில் உண்மை இருக்கு அப்படின்னா உடனே கட்டிட்டு இருக்கணும். இல்லையா சொன்னேன், போடு, ஒரே போடு. நீ இருந்தால் தானே சொல்லுவேன், ஒன்றையே போட்டுவிடும். இது உருவம் இல்லைன்னு சொல்லிச்சோ அது ஒரு உருவத்தை வணங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு திசையை நோக்கி வணங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே சிக்கலில் வந்து போச்சு. ஆனால் மெய்ஞானம் உள்ளே போக 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 எல்லாம் ஒன்றுக்குள்ளே வந்துடும். 3ன்னு சொன்னாலே அடிமுடி நடுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா, வடகலை இடகலை ஆரம்பிச்சிங்கன்னா, வகீது அகீது மகீதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா, எல்லா சமயத்துலேயும் ஃபாதர், பரிசுத்த ஆதி, பிதா, சுதன் ஆதி எல்லாம் 3 உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலீஜனும் எல்லா சமயம் ஒன்றில் தான் நிற்கும். ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சார் ஞானம். இன்னும் நீங்கள் வேறுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞானமே வராது. எல்லாம் ஒன்று. இது எப்போ தெரிஞ்சுக்கிறது? தெரிந்து கொண்டால் தான் வேற்றுமையை உங்களை விட்டு அகலும். வேற்றுமை போனால் தான் ஞானமே வரும். நம்ம பார்த்துக்கொள்ளே அந்நியமாலே பார்க்குறோம். இவர் வேறு, அவர் வேறு, அவர் வேறு. சிக்கல் முடிஞ்சு போச்சு. நீ ஒன்று, நீ அவன் தானே ஒன்று முதல்ல கால் வரும். அதுவே அவருக்கு தெரியாது. ஞானம் என்பது வேற்றுமையை கடந்து உள்ளே வரணும், அந்த எல்லைக்கு போகணும். அதுக்கு என்ன சார் செய்யணும்? ஏன்னா 6:30 மணிக்கு முடியும். இப்போ ரைட் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இப்போ நாங்கள் இந்த பொருளை என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஞானத்தில் ஞானம் வரும். என்ன செய்யணும்? அதான் இப்போ தேவை. நீங்கள் இது மாதிரி நான் வழக்கமாக சொல்கிற பாட்டு, சான்றுகள் இதெல்லாம் நீ பயன்படாது, வேஸ்ட்டு. எல்லா பாட்டையும் சொல்லியாச்சு, எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாச்சு, யாரும் நடைமுறையில் நடக்கலை. அதனால் இனி பேசி பலன் இல்லை. என்ன செய்யணும்? இனி என்ன செய்ய? இந்த ஞானத்தை பெறுவதற்கு இறைவன்கிட்ட போகிறது. இறைவன்கிட்ட நாம் போகணுமா இல்லை இறைவன் நம்மகிட்ட வரணுமா? அடுத்த கேள்வி. இறைவனை தேடி திருப்பதிக்கு நம்ம போகலாமா?
தினம் எங்கள் திருப்பதிக்கு மாதம் மாதம் போகிறவர் வந்தார். அங்கே உட்காந்துருக்காரு. பார்த்தசாரதி மாதம் மாதம் திருப்பதிக்கு போகிறவர் பாருங்கள். பெருமாள் நேற்று அவர் 2 லட்டு கொண்டாந்து கொடுத்தாரு. 2 லட்டு. இப்போ நாம் அவரை தேடி போகிறதா இல்லை அவர் நம்மளை தேடி வர்றதா? ரொம்ப சங்கடமான கேள்வியெலாம் நான் கேட்குறதா நினைக்கிறேன். ஒரு படம் வந்தது தெலுங்கில், அது தமிழில் டப் பண்ணி போட்டாங்க. ஆனால் நல்ல படம், ஓடலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் படம் பார்க்குறதில்ல, கேள்விப்பட்டு அது அப்புறம் சினிமாவுக்கு போகிறதில்ல தேட்டருக்கு. இதில் பார்த்தேன் யூடியூப். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தெலுங்கில் வந்த படம். அது நடிகர் பேர் என்ன? நடிகர் நாகார்ஜுனாவா? அவர் நடித்தார். அதில் பாபா ஒருத்தர் வருவார். அவரை தேடி பெருமாள் அவரை தேடி வருவார் மலையில். எங்கே பாருங்க நீ மாதிரி எனக்கு பொழுது போலவா ஆடுவாங்க. தாயக்கட்டை தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அருமையான படம், நல்லா எடுத்திருந்தாங்க. இப்போ பெருமாளை தேடி நாம போகிறதா, பெருமாள் நம்மளை தேடி வாப்பா எனக்கு போர் அடிக்குது வாப்பா 2 பேரும் விளையாடலாம், அவர் நம்மளை தேடி வந்து விளையாடுற மாதிரி வச்சுக்கிறதா கேள்வி. அதுதான் இப்போ ஞானத்தில். கடைசியில் அவருக்கு புண்ணியம் பண்ணார். கோச்சிக்கிட்டார் பெருமாள்கிட்ட, நீ சரியில்லை நான் போகிறேன் மலையை விட்டு. அவர் கேட்குறாரு, வேணாம்மா நீங்கள் இல்லைன்னா எனக்கு போர் அடிச்சிடும், நீ என் கூட இருப்பா, நான் ஃப்ரெண்டு போகாத. இந்த படம் உங்களுக்கு வேணால் யூடியூப்பில் இருக்குது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட யூடியூப்பில் இருக்குது, தமிழ்லேயே வந்திருக்கு. கெஞ்சுறார் பெருமாள். அப்புறம் கேட்குறாரு, ஒரு கண்டிஷன் நீ ஒத்துக்கிட்ட நான் உன் கூட இருக்கேன். பெருமாளுக்கு ஒரே ஆச்சரியம், நீ இருந்தால் போதும் நான் என்ன ஒன்றாலும் தரேன். வார்த்தை மாறக்கூடாது. இல்லை மாறல, ஒன்றும் இல்லை, நான் அங்கேயே இருக்கிறேன், இந்த மலையிலே சமாதி ஆகிறேன், நான் தான் விருப்பம், உன் கையில் நீ சமாதி போடுறேன் சார். இந்த படத்தில் காட்டுறாங்க சார். பெருமாள் வாக்கு கொடுத்துட்டா. அப்புறம் பெருமாளே நினச்சார், ஏமா இவங்க வந்தாங்க 2 பேர் பக்கத்தில் இருக்காங்கல்ல, பெருமாளுக்கு பக்கத்தில் வெளியே வாயிருக்கா போகிறோம். நல்ல பேர் விஜயன், 2 பேர் அஜயன்னு வச்சுருக்கேன். அவங்க 2 பேர் பள்ளம் தோண்டு. பெருமாள் நிற்கிறாரு, அவருக்கே சோகம். பள்ளம் தோண்டி சினிமாவில் நல்லா காமிக்கிறாங்க சார். பள்ளம் தோண்டி அந்த பாபா கையெழுத்து கும்பிட்டு போய் உட்காந்துட்டார். பெருமாளே மன சொல்கிறாரு, பெருமாள் கையானாலே ஜீவ சமாதி. அந்த படம் அப்படி தான் முடியுது. இந்த படம் அப்படி தான் முடியுது. இன்றைக்கி நான் சாட்சியோடு சொல்கிறேன், திரைப்படம் நாகார்ஜுனா நடிச்சது. அந்த மாதிரி பெருமாளே உங்கள் மேலே அன்பு வச்சு, பெருமாளே பெருமாளே உங்களுக்கு ஜீவ சமாதி கொடுக்குற மாதிரி வாழ்வதா, நாம் இன்னும் 100 பிறவி எடுத்து ஓடுறான். ஓடு 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 ஓடு. யார் முடிவு செய்யுது? நாம் தான் முடிவு செய்யணும். நாம் எப்படி இருக்கணும், நமக்கு என்ன மாதிரி வாழணுங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும். அப்போது அதுக்கு தான் ஞானத்தில் ஞானம். இதில் ஒரு நினைவுன்னு ஒரு கட்டுரை இருக்குது. நினைவால் தான் பிடிக்கணும். நினைவு என்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கமும் நரகமும் கட்டப்பட்டு நாம் தான் கட்டிக்கிறோம். நாம் தான் ஒரு நாளைக்கு ஒரு சனத்துக்குள்ளே 1000 எண்ணம் என்னன்னு. இப்போ நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம், நாம் இங்கே தான் இருக்கிறோமா? கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஞானம் வேணும்னா நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம், நாம் இங்கே தான் இருக்கிறோமா? உடம்பு இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா? ஒரு பொழுது நான் சொல்லலை, திருவள்ளுவர் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம், உடம்பு இங்கே இருக்குது, பேச்சே கேட்குற மாதிரி எல்லாம் பாவனை பண்ணுறீங்க. ஆனால் மனசு கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணி 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 சலிக்குது. இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், உடனே இப்படி படம் பார்த்தேன், ஏதோ கொஞ்சம் உடனே நானே எம்எல்ஏ, நானே சிஎம்ஆர் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு மனசு அப்படி கற்பனை. உடனே இப்படி திரும்பினேன், இன்னொரு படத்தை பார்த்தேன், நானே பிரைம் மினிஸ்டர், நானே அதிகாரம் பண்ணுறேன், அப்படி பார்க்குறேன். உடனே மனசு உடம்பு இங்கே உட்காந்துருக்கு, மண்டபத்தில் தான் இருக்குது, பேச்சை கேட்குற மாதிரி பாவனை உள்ளேயும் காதில் போயிட்டுருக்கு. ஆனால் மனசு அதை கேட்கல. டொனால்ட் ட்ரம்ப் ஆகிட்டேன், அங்கேருந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படி கையை தூக்குறேன். மனசு பேயாட்டம் ஆடு. அது ராத்திரியில் படுத்தா என்னென்ன கற்பனைன்னா அன்றைக்கி பார்த்த படத்துலேருந்து டிவியில் பார்த்ததுலேருந்து எல்லாம் அதுவாக நம்ம மாறி 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 இன்பத்தில் இன்பம் துன்பத்தில் துன்பம். உடம்பு இங்கே தான் இருக்குது, மனசு இத்தனை அனுபவங்களையும் பெற்று பெற்று சலித்து கொண்டே இருக்கிறது. எப்படி சார் ஞானம் பெற முடியும்? எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரமே. தாய்மானவர் தான் அதிகமாக மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார். ஞானத்துக்கு நீங்கள் மனம், அதுதான் என்னுடைய முடிவான கருத்து. ஓடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கோபம் வருது. எது கோபம் வருது? அறியாமை. அறியாமைனால என்ன பண்ணுறோம்? எல்லார் மேலேயும் தப்பு தப்பாக சின்னம் வருது. அவர் வந்த வேலையை அவர் பண்ணுறாரு. அவர் எதுக்காக வந்தார் அந்த வேலையை பண்ண. ஏன் கோபம் பண்ணணும்? தப்பாக நினைக்கலாம். இன்னும் கொஞ்சம் உதாரணம் கீழே இறங்கி சொல்லுவேன். தப்பாக நினைக்க மாட்டீங்களா சார்? அதாவது ஒரு எருமாடு பிறப்பு இருக்குது. எருமாடு என்ன பண்ணும்?
எவ்வளோதான் நீங்கள் குளிப்பாட்டு நேராக ஓடிட்டு சாக்கடையில் படுத்து. அதுக்கு தான் அந்த பிறப்பு. ஒரு பஞ்சு இருக்கு பிறப்பு, அது என்ன பண்ணும்? நேராக போய் அந்த வேலையை அது செய்யும். நீங்கள் உடனே நீ இன்னும் அப்படிலாம் இருக்க, இப்படி செய்யலாமா கேட்கக்கூடாது. பல பேர் கோபப்பட, என்ன தப்பாக நினைக்காதீங்க, புரிஞ்சுக்கா சொல்கிறேன். பல பேர் மனித பிறப்பு எடுத்திருக்கிறார்கள், மனித வடிவில் இருக்கிறார்கள், மனிதராக இல்லை. மனித வடிவத்தில் சில இடங்கள் நாயாக மாறுறாங்க, வல்லுன்னு விழுறாங்களே. வீட்டுக்காரமான கண்டுபிடி, ஏங்க நாய் மாதிரி வல்லுன்னு விழுறீங்கன்ற தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு யாருன்னு. அந்த நேரத்தில் நாயாக மாறிட்டார். ஏங்க இவ்வளோ நேரம் சொல்கிறேன், எருமாண்டு மாதிரி நிற்கிறீங்க, போங்க சீக்கிரம் போகலையா. மனித வடிவம் தான், வீட்டுக்காரர் தான். அந்த நேரத்தில் எருமாடாக இருக்கிறார். பெண்கள் பேசிக்கிறாங்கல்ல, அது ஏன் கேட்குற? அந்த சமயத்தில் சீர்றார், ஒரே சீர்றார். மனித வடிவம், மனிதராக தான் பிறந்தோம். 6 அறிவு. பல நேரம் நம்ம மாடாக மாறுறோம், பாம்பாக மாறுறோம், நாயாக மாறுறோம், நரியாக மாறுறோம், உள்ளரை பண்ணுறோம், எல்லாரையும் ஏமாற்றுறோம். நாம் எப்படி சார் ஞானத்தை பெறுவது? மனிதராக பிறப்பதெல்லாம் முக்கியம். அது சிவபோ இந்த பாட்டு சித்தர்படம் சிவபோத சாரமாக மனிதரிலும் கல் உண்டு, மரம் உண்டு, விலங்கு உண்டு, தேவரும் மனிதராக வருவது உண்டு, மனித பிறப்பெடுக்க வந்ததுவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன். எல்லாரும் பாடி வச்சுட்டாங்க. நாம் எப்போ மனிதராக ஃபைனல் அந்த எல்லாம் புரியறதுக்காக தயவு செஞ்சு யாரும் தப்பான இது என்ன நான் சொல்ல வரப்போகிறேன் அதை புரிஞ்சுக்கிறது தான் இவ்வளோ செய்திகளும். இப்போ என்ன சார் செய்யலாம்? இதில் அது புதுசாக சேர்த்தது மன தூய்மைன்னு ஒரு கட்டுரை, பண்பாடுன்னு ஒரு கட்டுரை. 7 மணி வரைக்கும் மெய்ஞானம் 7 மணி வரைக்கும் வண்டி ஓடாதில்ல. சாதாரண பேச்சு. இப்போ திருவாசகமாக 2 மணி நேரம் பேசலாம். அதில் பாட்டை சொல்லி அழகாக நீங்கள் உங்களை உருக வச்சு ஏமாற்றிடலாம் இல்லையா? அதுவே இதுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா திருவாசகம் யாரும் கேட்கலையே சார். திருவாசகம் என்ன ஒரே வரி, அழுதாலும் உன்னை பெறலாம். எத்தனை பேரால் அழ முடியும் சார்? ஒப்புதில்லை. நினைத்த மாத்திரத்தில், இறைவனை நினைத்த மாத்திரம் உள்ளம் உருகுகிற பண்பு இருந்தால் தான் அழுக வரும். அழுகாமல் எப்படி சார் இறைவன் அடைய முடியும்? இதிலே கொடுத்துருக்கேன், உள்ளம் உருகாது, கள்ளம் பெருகாது, ஞானம் வெள்ளம் பெருகாது. இது ஆண்டவர்கள் வாக்கு. நீவிழிச்சாலே ஆண்டவர்கள் வாக்கு. உள்ளமே உருகலை, அப்போ தானே கள்ளம் கருகும். கள்ளம் கருகலை, மனத்தை அடங்கலை, அப்புறம் எப்படி ஞான வெள்ளம் பெருகும்? இதுக்கு மேலே திருவாசகத்துக்கு மேலே ஒருத்தர் வந்தார். திருவாசத்தை அப்படியே எசன்ஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு அவர் தான் சொன்னார், திருவாசத்தை 1 முறை படித்தா முடியாதியா, 2 முறை படித்தா முடியாதியா, 7 முறை படி. என்ன பாட்டு அது? மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்பெருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, ஊன் கலந்து, உயிர் கலந்து 2 விட்டுட்டோம். வான் கலந்த 1, நான் கலந்து பாடுங்கள் 7 முறை கலக்கிறார் அவர். கலந்தாதான் அந்த திருவாசுக்குள்ளே போக முடியும். நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் உயிரில் போய் நிற்கிறோம். இது யார்? வள்ளல் பெருமான். அதை வாங்கிட்டதுனால சொன்னார், கடைசியாக திருக்காப்பிட்டு கொள்றதுக்கு முன்னே ஒரு பாடின பாட்டு முன்னாடியே பாடிட்டார். எப்போ நான் 6000 பாட்டு பாடினேன், யாரும் பார்க்கல. இந்த 28 பாட்டையாக திருப்பி பாருங்க. அதுக்கு பேர் ஞான சரியே. அதுவேவா அவர் கொடுத்த தலைப்பு. ஞானத்தில் ஞானம் இல்லையா, ஞானத்தில் சரியே வள்ளலார் கொடுத்த தலைப்பு. ஐயா எங்கள் ஊர் நடிக்கில் மாற்றிட்டார் மரணமில்லா. ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வுன்னு நிறைய இடத்துல வருது அந்த 28 பாட்டில். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தரும் இருணுவே. அதனால் என்ன பண்ணார், ஊரடியில் அவர் பதிப்பில் மரணமில்லா பெருவாழ்னு போட்டார். ஆனால் வள்ளலார் கொடுத்த தலைப்பு ஞான சரியே. அதில் என்ன சொல்கிறார் எடுத்தோடனே? அதுவும் படிக்க முடியல. 28 பாட்டும் படிக்க மாட்டிங்களா? 6000 படிக்கல. இந்த ஒன்றையாவது படிங்க. இந்த தொடங்குகிற முதல் பாட்டு சொல்கிறார், இந்த முதல் தொடங்குகிற இந்த ஒரு பாட்டு அதையாவது படிங்க. இந்த ஒன்றே ஒன்று. அதில் என்னன்னா, இதான் ஞானத்தின் முடிந்த முடிவு. உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே
ஞான நடத்தரசே என்னுடுமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் வம்மீன். யாரா போனாலும் ஒரு ஆள் போனாங்களோ எல்லாருக்கும் ஞானம், எல்லாருக்கும் கடவுள் காட்சி வேணும். முன்னால் சொல்றாரு, உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் எதையும் எதிர்பார்க்காது. என்கிட்ட வராத உன்னை தகுதிப்படுத்திக்காம எப்படி வருவ? உழைக்காம எப்படி எதிர்பார்க்குறேன்னு என்ன கேட்கும். எதையுமே உழைக்க மாட்டீங்க, சும்மா அப்படி வந்து நின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும்னா நீ பிரச்சனையாக தான். நாட்டில் எல்லாருக்கும் வேலை வேணும், ஆனால் யாரும் வேலை செய்யணும். வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும். எல்லாருக்கும் எல்லா கம்பெனியும் தமிழ்நாட்டில் வரணும். எந்த கம்பெனி நாங்கள் நடத்த விட மாட்டோம். இது புரியும். கம்பெனி கொடுனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் வேலை நம்மை உழைக்காமல் எதையும் பெற முடியாது. அதுவும் அருளியில் உழைத்துக்கேற்ற ஊதியம் சத்தியமாக உண்டு. உலகில் கிடைக்கிறதோ இல்லையோ, உலகில் நீங்கள் உழைக்கிறேற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கலாம். அது பல சமூக காரணிகள் இருக்குது. பல சமூக பிரச்சனைனால நீங்கள் உழைத்துக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இன்னொருத்தருக்கு உழைக்காம ஊதியம் கிடைக்கலாம். ஆனால் அருளியில் இந்த ஆன்மீகத்தில் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டே, சத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும். அது இறைவனாலையும் தடுக்க முடியாது. நல்ல கவனிங்க. ஏன்னா இறைவன் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை ஒரு சிஸ்டமைட் பண்ணி விட்டுட்டார். சிஸ்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த இறைவன் பண்ண சிஸ்டத்தில் அது பாட்டு உலகம் போயிட்டு சூரியனை சுற்றிட்டு வந்துட்டு இருக்கு. சூரிய மண்டலம் இது இல்லாமல் கோடி 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 நட்சத்திரம் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். இந்த பிரபஞ்சவியலை பற்றி எழுதியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தமிழில். இந்த யூனிவர்ஸ் காஸ்மாலஜி இருக்க இப்போ லேட்டஸ்ட் தியரினா நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபஞ்சம், இந்த கோடிக்கணக்கான சூரியன், நிறைய டார்க் ஹோல் இருக்குது, நிறைய சோலார் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு லேட்டஸ்ட் தியரி so many universes தான். ஒரு பிரபஞ்சம் இல்லை, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குன்னு தலை சுத்துது. நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் மாணிக்க வந்து ஒரு வரையில் சொல்லிட்டாரு, இதுக்கு தொடக்கம் இல்லை முடியும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அவருக்கு முன்ன தூக்குறேன் திருமூலர் சொன்னார். அதே வார்த்தையை சொல்றார், ஒரு எழுத்து மாத்துறாரு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் பதி. இறைவன் ஆதி இல்லா, இவர் ஜோதின்னார், அவர் பதின்னார். திருமூலர் காலத்தால் முற்பட்டவர். மாணிக்கவாசகர் பார்த்தார், உண்மைதான் அந்த பதி நம்மகிட்ட ஜோதியா இருக்கு, அதுதான் அருட்பெருஞ்சோதி. கேழில் பழகு அது செயலுக்கு வரப்பொழுது கேழில் பரங்கருணையாக வரும். அதுதான் அருட்பெருஞ்சோதி. செயலுக்கு வர்றபொழுது தனிப்பெரும் கருணையாக செய்தது. இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் இறைவன் உங்களை தேடி வந்துடுவார். அதுக்கும் ஒரு பாட்டை போடுறார். எத்துணையின் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர். அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எந்திருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததா. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார்? நாம் நினைக்கிற மாதிரி நாம் கட்டி வைக்க கோயில் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நமக்கு இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு குழந்தைக்கு ஏரோப்ளேன் வேணும்னா முதல்ல பொம்மையை காட்டுறோம், அப்புறம் பேட்டரி பொம்மையை எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் கல்லூரி நான் படிக்கிற காலத்துலாம் என்சிசியில் இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஏரோப்ளேனை இது பண்ணிட்டு கையில் கார்டு கொடுக்குறாங்க, கம்பி இருக்கும், ஒரு 20 அடிக்கு இப்படியே சென்டர்னா அந்த ஏரோப்ளேன் சுற்றி வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே பேட்டரி முடிஞ்சுன்னு கீழே இறக்கணும். அதுவே ஒரு டிகிரிலாம் முடிச்சு எல்லாம் ட்ரெயினிங் முடிஞ்சு ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தோடனே உண்மையான ட்ரெயினில் உட்கார வச்சு மறந்து ஒரு குழந்தைக்கு நம்ம இப்படி சொல்லித்தர மாதிரி தான் இப்போ நம்ம வைத்திருக்கிற எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் சடங்குகள் கோயில்கள் சரியாக புரிஞ்சு நான் எதிரானதில் நான் இறைவனை சொல்ல முடியாது. என் குருநாதர் சொன்னது தான் இன்றைக்கும் பொறுத்து. தேமொழியார் சொன்ன அவருக்கு என்னங்க இப்படிலாம் இருக்குன்னு கேட்டேன். இனிமேல் நிறைய பேசாத குழந்தை சிலேட்டு குழந்தையாக இருக்கும்போது சிலேட்டு பார்க்கணும். அவனே 5ஆம் வரப்போது பென்சில் கொடுத்து எழுதுகிறான். அவனே உயர்நிலைக்கு பேனா கொடுத்து எழுதுகிறான். அவனே கல்லூரி வரும்போது கம்ப்யூட்டர் வச்சுக்கிறான், கால்குலேட்டர். இந்த மாதிரி பேராசிரியர் எல்லாம் இங்கேயே மனசிலே வச்சுட்டு எக்ஸாம்பிளாக பேசுகிறேன். பல பேர் இன்றைக்கி 80 வயசானாலும் 90 வயசானாலும் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் பல பேர் 95 விழுக்காடு எல்லாம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லேட்டு பல்பத்தோடையே போயிட்டு இருக்கிறோம். நீ பேசாமல் ஒதுந்து ஒன்றும் சொல்லாத. சொன்னான்னா ஒன்றை காலி பண்ண அவனை விட்டுடு. அவனா தெரிஞ்சு வந்தால் பார்த்துக்கணும்.
லேட்டு பல்பத்தோடு போயிட்டு எதுக்கு நீ அவசரப்படுற? அப்படிதான் நீங்கள் நான் சமூகத்தில் பார்க்குறேன். டிவி திறந்தா தாங்க முடியல, என்ன அட்டகாசம், குழந்தைங்களோட மோசமாக இருக்கும். அது எவ்வளவு ஒருத்தர் வந்து தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கணும், தொடப்பத்தால் அடிச்சுக்கிறான் சார். 200 பேர் கியூவில் நிற்கிறான், தொடப்பத்தால் அடிவாங்கன்னா பாவம் போகும். எந்த சாஸ்திரத்தில் இருக்கு? முறத்தால் அடி வாங்குறான். 1000 பேர் நிற்கிறான் சார் வழியில், தலையில் 10 தேங்காய் உடைக்கிறான். ஏண்டான்னா பாவம் போயிடும். ஒரே கேள்வி தான், நான் இதுக்கு மேலே நிறைய சொல்லலை. இது மாதிரி 100 விஷயம் என்கிட்ட இருக்குது. சமூகம் நடக்கிற கொடுமை இவையெல்லாம் எங்கேன்னு ஒரு இடத்துல தேவாரத்தில் இருக்கா 17,300 பாட்டு இருக்குது. நெஞ்ச தொட்டு யாரையா சொல்லுங்க, எதுக்கு இத்தனை தலைவர்கள் திருவாசத்தில் இருக்கா, 4000 திவ்ய பிரமுகர்கள் இருக்கா, தாய்மானவர் சொல்லியிருக்காரா பாட்டில், வள்ளலார் சொல்லியிருக்காரா 6000 பாட்டு. எந்த ஞானியும் சொல்லலை, எந்த வேதத்தில் இல்லை, எந்த புராணத்தில் இல்லை. ஏன் இதை செய்யலாம்? எவனா ஒருத்தன் கேட்டானா? ஏன் பட்டான் என்று ஏன் தான் கேட்டார் பாரதியாசன் பாட்டு. நான் பட்ட பாடு ஆலையிலே நறுப்பஞ்சு தான் படுமோ, ஏன் பட்டான் என்று யார் தான் கேட்டார்? இந்த சமுதாயத்தில் இவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களா, அரசியலில், சமூகத்தில், சமயத்தில், ஏன்டா ஜனங்கள் இப்படி இருக்கிறீங்களே, ஜெயில் அறிவுரிமை வாங்க யாரா ஒருத்தராவது அவங்க மேலே இரக்கம் கொண்டு கருணை கொண்டு பேசக்கூடாதா? ஏன்டா உங்களை நீங்களே வருத்துக்கிறீங்க? உங்களை நீங்களே ஏன் வருத்துக்கிறீங்க? அன்புதான இறைவன், அன்பு சிவம் 2 என்பது அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்ததேன், அன்பே சிவமாய் தான் அமர்ந்திருந்தாரே அன்பு அன்புன்னு சொன்னா உங்களை போட்டு இப்படி வருத்துக்கிறீங்களே ஐயா. ஒருத்தர் வாயத்தை சொல்லக்கூடாதா? எவ்வளோ சமயங்கள், எத்தனை தலைவர்கள், எத்தனை விடாதிபதி வாயை தெரிஞ்சு சொல்லணும். இன்னொரு எங்கள் குருநாதர் சொன்னார், இந்த படத்தில் இருக்கார் அவர், அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், உடம்புலெல்லாம் 100 கொட்டி போட்டு தொங்குது, பின்னாடி பெரிய கொட்டி பேரை எடுத்து போகிறாங்க, அந்த இடத்துல பறக்கிறாங்க ஐயா. கிரிவு எனக்கு கண்ணில் தண்ணி வருது. ஏன் இப்படி வருத்திக்கிட்டு? எந்த கடவுளும் இப்படி கேட்கலையே, எந்த சாஸ்திரத்துலேயும் இப்படி செய்ய சொல்லலையே. இப்போ அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்லுவேன், ஆனால் நீ வெளியே போய் சொல்லுவேன், அதனால தான் உனக்கு சொல்கிறது, நீ ரொம்ப வாயை ஓட்ட விடுறேன். இல்லை நான் இது, ஆனால் இப்போ பரவாயில்ல, ஏன்னா அவர் மறைஞ்சி 15 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு வயசு ஆகிடுச்சு, நீ பேசுகிறதுல நான் முடிவு எடுத்துட்டேன் சொல்லிடலாம் சொன்னார். தோனி அவன் செஞ்ச தப்புக்கு அவனே தண்டனை கொடுத்தான். இறைவன் அவன் உள்ளத்தில் போய் அவன் பண்ண தப்புக்கு நாம் கொடுக்க முடியாது, அவன் தண்டனை பண்ணிக்கிறான். நீ வேடிக்கை மட்டும் ஒதுங்கு, நீ தெரிஞ்சுக்கிட்டல எது பொருள் எது இறைவன், நீ உங்களுக்கு இருந்த சொல்லி மனுங்க வழிபாடு நான் உனக்கு காட்டி கொடுத்துட்டேன். எது ஜோதின்னு தெரிஞ்சுக்கிட்டல, எது அறுப்புன்னு ஜோதின்னு தெரிஞ்சுக்கிட்டல, எது உன் உயிர்னு தெரிஞ்சுக்கிட்ட. உன் உயிரை தெரிந்து வணங்குவதுதான் வழிபாடு. உன்னை உருவாக்கி இத்தனை ஆண்டு உன்னை வளர்த்து கொண்டு இருக்கு, அது எதுன்னு தெரியணுமில்ல. உலகத்தில் 1000 தெரிஞ்சுக்கிட்டேன், இஞ்சி பச்சு தைரி பச்சு வாங்கினேன், ஐஏஎஸ் வாங்கினேன், ஐபிஎஸ் வாங்கினேன், என்னென்னமோ வாங்கினேன். உன்னை உருவாக்கி இவ்வளோ நாள் இருக்குது, அது எதுன்னு தெரிஞ்சிக்காம என்ன வழிபாடு, என்ன ஞானம்? இதைத்தான் அவர் சொல்றார். சங்கரர், ஆதிசங்கரர் சொல்றார், விவேக சொல்றாமல் இல்லை, புத்தகம் வேணால் அவருக்கு அடுத்த இதில் கொண்டாந்து சிராக்கு. உன்னை உருவாக்கி ஒரு தலைமுறை காலம் உனக்குள்ளே இருந்து உன்னை இவ்வளோ உருவாக்கிட்டு அந்த பொருளை கண்டு வழிபாடு செய்வது தான் பக்தி. ஐயா நான் சொல்லலை, யார் சொன்னதுங்க? ஆதிசங்கரர். எந்த நூல்? விவேக சூடாமணி, 33ஆம் நூற்றாண்டு. அடுத்த வாரம் வந்தால் எடுத்துருப்பேன். ஆனால் இதெல்லாம் படிப்பாங்க, எல்லாம் காதால் கேட்பாங்க. இந்த கேட்டை தாண்டினோடனே அவங்களுக்கு என்ன விருப்பமோ குட்டிக்கரணம் போடுவாங்க, உருளுவாங்க. இறைவன் எங்கே கேட்டால் ஏதாவது ஒரு சாஸ்திரம் ஒன்று சைவத்தில் 12 திருமுறை 18,300 பாட்டு சொல்லுங்கள், ஆழ்வார்கள் 4000 பாத்திரம் சொல்லுங்கள், சித்தர் பாடல்களில் சொல்லுங்கள், தாய்மானவர், வள்ளலார், அருணகிரிநாதர், எங்கே யாருமே சொல்லலை. ஆனால் நாங்கள் செய்வோம், ஆனால் படத்தை போட்டு வாங்க எல்லா சாமியும் படத்தை பாருங்க. ஞானம் என்பது தெளிவு, கண்மூடி நம்பிக்கை இல்லை. நீங்கள் தெளிவு பற்றி நீங்கள் தான் புரிந்து விடுதலை பெற வேண்டும். எல்லாருமே கைகாட்டி மாதிரி வழிகாட்டுவாங்க, நீங்கள் தான் நடந்து போகணும். பலமுறைக்கு சொன்னவங்க தான், எல்லா ஞானிகளும் எல்லா குருவும் கைகாட்டி மரம் மாதிரி. ஓடம் கடக்க பயன்படும், ஓடத்தை தூக்கி தள்ள வச்சுக்கோ. கடந்துட்டீங்களா சம்சார சாகரத்தை, ஓடத்தை விட்டு நீங்கள் மேலே போகணும்.
ஏணி ஏற பயன்படும், ஏணி தூக்கி தள்ள வைக்கக்கூடாது. குரு ஏணி மாதிரி, ஓடம் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவு பெறணும். கைகாட்டி மரம் இங்கேருந்து வழியை காட்டி கோடம்பாக்குங்க தான். அதுக்கு மேலே எந்த கைகாட்டி மரமோ உங்கள் கையை பிடிச்சி வாங்க வாங்க கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ் போகணுமா வாங்கன்னு உங்களுக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வராது பஸ் ஸ்டாண்டில். இதை பார்த்து நீங்கள் தான் நடந்து போகணும். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. இதான் இந்த நூலில் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பால்ராவை சொல்கிறேன். என்ன எல்லாத்துக்கும் நீங்களே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அது நீ எதுக்குன்னு கேட்டார். அந்த கோபத்தில் தான் இனிய காண்க 30 பக்கம் இப்போ வந்துடுச்சு. போதும். அப்புறம் தான் பார்த்தேன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நாம் சொல்லிட்டோம். அவங்க சொல்லி யாரும் கேட்கல, பெரியவங்க சொல்லி யாரும் கேட்கல. இருந்தாலும் நம்ம பங்கு ஊரை சேர்ந்து ஊதிடுவோம் என்பதான் வந்து சரி. இப்போ முக்கியமான இன்னும் செய்திக்கே வரல. இந்த நிலைக்கு நாம் போகணும். ஸோ அந்த நிலையை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். நான் புரிந்து கொண்ட வரை 2 விஷயம்தான் நான் இதுக்கு இப்போ நான் தெரிந்து கொண்டது. என் குருநாதர் அப்பே சொன்னார் 30 வருஷத்துக்கு முன்னே. அவர் கொல்லிமலை சித்திரவர். அவர் சென்னைக்கு அரிதாக தான் வருவார். ஒரு 4 மணி தூக்கு தான் கட்டிருப்பார் தென்னக்கரையில். அவர் பேர் பல பேர் என்னுடைய இந்த ஃப்ளாட் வாங்குற பொழுது அவர் தான் வந்தார். கிரகத்துக்கு அவர் எதுவுமே பண்ண சொல்லலை. சாப்பாடு போடுனார். ஒன்று சாப்பாடு போடுனார். அவருக்குரிய முறையில் கலசத்தில் வாழைப்பூ வச்சு சட்டியில் அந்த வாழைப்பூ வழிபாட்டில் பண்ணார். அந்த ஃப்ளாட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. 80-60 பேருக்கு சாப்பாடு போட்டேன். அப்போ சரவண பவனில் 30 ரூபாய் அவனே வந்து இலையெல்லாம் வச்சு அவனே சப்ளை பண்ணிவிட்டு அவனே மேலே எடுத்துகிட்டு போனான். அது ஒரு காலம் 1989. அப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லோரும் முடிச்சுட்டு போகிறாங்க. நானும் அவரும் உட்காந்துருக்கோம். கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. முடியல, ஃப்ளாட்லாம் முடியல. அதில் ஒரு வயசானவர் ஒருத்தர் கடைசியாக போனவர் என்னை பார்த்து அழுகுறார். சரி எனக்கு பயந்துட்டேன், என்ன தப்பு அழுகிறாரு. என்னங்கன்னு எடுத்து ஏஞ்சா தெய்வா சொன்னார். நான் கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த புத்தனார் வேலை பண்ணியிருந்தேன். இந்த 60 வருஷம் அனுபவத்தில், அவர் வயசு 70 அனுபவத்தில் எங்களெல்லாம் மதிச்சு இப்படி யாரும் வாழையில போட்டு சாப்பாடு போட்டது இல்லைங்க. ஏன்னா சரவணபவன் வந்து அவரே எல்லாம் பண்ணுவார். அந்த ஆட்கள்லாம் அந்த காலம் இப்போல்லாம் கிடையாது. நீயே வாங்கிட்டு போனீங்கன்னா காலம் மாதிரி சாப்பிடுவோம். ஒரு வேனில் வருவாங்க, 4 பேர் வருவாங்க. எல்லாம் அவங்களே எல்லாம் பண்ணிவிட்டு மீதி இருந்தால் வீட்டில் இருந்தாங்க அவங்க பாத்திரத்தை காட்டுன்னு எல்லாம் வச்சுட்டு அவங்க பார்த்து எடுத்துக்கூடாது. அழுகு கை கொடுத்துருக்காரு. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எங்கெல்லாம் மதிச்சாரு உள்ள போட்டு மழையில் போட்டு விருந்து வச்சு இல்லையா அப்படி அழகாரு. சாமி பக்கத்தில் திரிக்கிறார். கிரகப்பிரவேசம்லாம் முழுகிச்சு பார்க்குது. இதுதான் கிரகப்பிரவேசங்கிறாரு. இந்த 60-70 பேர் சாப்பிட்டு வயிறு குளிர்ந்து பாருங்கள். அதுதான் உண்மையால் இந்த கிரகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும். கிரக பிரவேசம்ன்றது நீங்கள் கட்டின செங்கல் கருங்கல் இல்லையா இந்த கிரகம். இந்த கிரகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பது எப்படி பிரவேசிக்கன்னா ஊற்றெழும் தண்ணீர். அதனால் உடம்பு என்னைக்கு நினைக்கிறதோ அன்றைக்கு தான் உள்ள அந்த ஆத்மா விழிப்படையும். அந்த விழிப்படைகிற பொழுது தான் நீங்கள் அதை பெற முடியும். அப்போ முதல்ல அடிப்படை என்ன என்றால் எல்லாவற்றிலும் தெளிவு பற்றி நீங்கள் ஈடுபடணும். இப்போ நான் உதாரணம் சொன்னால் என்னையே நான் சொல்லிக்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு இந்த பெங்களூர் போண்டான்னு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் எங்கள் கிராமத்தில் புளிப்பா செய்வோம். சித்தியார் வயசானவர் அவருக்கு தான் வேலையே. கொஞ்சம் மாவு புளிக்கு வச்சு வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டு முறைன்னு இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடு. நான் இங்கே வேலைக்கு வந்த பாடு கூட அது எங்கே கிடைக்குன்னு குறிப்பிட்டு சில ஹோட்டலில் தான் கிடைக்கும். எல்லா ஹோட்டல்லையும் அது போட மாட்டான். மைசூர் போண்டா எல்லா ஹோட்டல்லையும் இருக்கும். பெங்களூர் போண்டா கிடைக்காது. அது அப்போ இந்த உட்வேன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கா பண்ணுறான்னு தெரியாது. அப்புறம் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். புளிக்கு இதுக்கு வண்டியெல்லாம் எடுத்து ஓடுவோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண ஒரு வயது ஆக ஆக தெளிவு பற்றின்னு இதில் என்ன இருக்குது, இதுக்காக நம்ம இவ்வளோ ஆக்கியத்தில் அப்படியே அதை விடுறீங்க. தெளிவு பற்றி விடுபட்டால் அதுதான் ஞானம். அப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து சிகரெட்லேருந்து கல் குடிக்கிறதுலேருந்து சாராயம் அது இது சினிமா பார்க்குறது நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னென்னலாம் பெருசு நினச்சி ஓடி 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 உங்கள் நேரத்தை செலவு பண்ணீங்களோ இது எல்லாத்தையும் நீங்கள் உட்கார்ந்து நினைந்து தெளிந்து இதில் ஒன்றுமில்லை இதுக்காச்ச நம்ம நேரத்தை செலவு பண்ணோம், வாழ்க்கையை செலவு பண்ணோம், இதுக்கா தம்பிக்கிட்ட சண்டை போட்டோம், இந்த அரடி நிலத்துக்கானா கோர்ட்டுக்கு போய் சுத்தமிட்டு வைக்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம், ஐயோ அது தம்பியே அனுபவிச்சிருக்கலாமே என்று வாழ்க்கையில் உட்கார்ந்து நீங்கள் தான் சிந்திக்கணும். சிந்தித்து இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாத்துலேயும் தெளிவு பற்றி விடுபட்டு விட்டாலே ஞானம். இது எனக்கு முதல்ல சொல்கிறாரு. ஆனால் தெரியல, நானாக உணர்ந்து தான் இப்போது
உட்காந்து அப்படியே பார்த்து ரசிக்கிறேன் எல்லாரும். ஏன் எதுவும் என்னை பாதிக்கணும். இன்னும் யாராவது கொஞ்சம் மசாலா தோசை சாப்பிட்டானா எனக்கு மூக்கு உடனே தபால்னு அதுக்கு ஆர்டர் பண்ணுவோம். எது ஒன்றாலும் மனசு போய் பற்றிக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் சிரிக்குது. என்னை எதுவும் பாதிக்கணும். இதுதான் ஞானம். ஞானம் என்பது நீங்கள் தான் தெளிவுபட்டு விடுபட வேண்டும். இது முக்கியமானது. ரெண்டாவது முக்கியமானது இந்த கட்டிடத்தை புதுசாக சேர்ந்த கற்றை மன தூய்மை. எது சார் மன தூய்மை? அந்த கேள்வியை நானே கேட்டுட்டு எழுதுகிறேன். மன தூய்மை என்ன? எல்லாரும் உடனே நானும் நேரம் சொல்லலாம். மன தூய்மை என்ன? உடனே வள்ளுவர் இருக்கிறார். அரண் வலியுறுத்த 4வது அதிகாரத்தில் 4வது திருக்குறள். மனத்துக்கு மாசிலநாதன் அமைச்சரன் ஆகுள் தான் மன தூய்மை. அது என்ன, எப்படி தூய்மையாக வருது? அது அடுத்த குறளே போட்டிருக்காரு. 5வது குறள். அழுக்காறு அவா வெகுளி எண்ணாச்சொல் இவை 4 இழுக்கா என்ற தரம். அப்படின்னா என்ன சார்? ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அதிகாரம் போட்டிருக்கார். 40 குறளில் சொல்லியிருக்கிறார். பொறாமை கொள்ளாதிருத்தல் எப்படி, அழுக்காராதிருத்தல் அவாறுத்தல் எப்படி. அருமையான அதிகாரம். 4 வேதங்களும் 108 விழுங்கி எடுத்தீங்கன்னா கேப்சூலில் போட்டிங்கன்னா அதுதான் அவாறுத்தல் அதிகாரம். 37வது அதிகாரம். அதுக்கு மேலே ஞானம் கிடையாது. இடத்துல பதிவு தான். ஒரு அதிகாரம் இருக்குது அவ்வாறுதல். ஞானத்தினுடைய முடிந்த முடிவு இந்த ஒரு அதிகாரம் 10 குறள். எல்லா ஞானத்தின் முடிந்த முடிவு என்ன பெறவாமல் இருக்குன்னு தான் சார் கேட்குறீங்க. எல்லாரும் ஞானிக்கிறாங்க. எல்லாம் நேரம் இருக்கா. மரணமில்லா பெருவாழ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், தொகுத்துருக்கேன். ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் எல்லாரும் என்ன கேட்குறாங்க ஞானத்தில்? இனி பிறப்பாமல் இருக்கணும். அதுதான் முதல்ல குறளை சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் பிறப்பாமல் இருந்தால் என்ன செய்யணும்? அவா என்ற எஞ்ஞான்றும் எக்காலத்தும் தவா பிறப்பின்னு சித்து. நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள் ஆசை தான். ஆசை ஆசை ஆசைப்படப்பட ஐவரும் துன்பம். ஆசை விட விட தொடக்கம் என்ன? நான் சொன்னால் சங்கடமாக இருக்கும். யார் எல்லாருக்கும் சங்கடம். ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். நாம தான் சுகாப்பி ஆசை விடுங்க, ஓண்ட ஆசை விடுங்க. ஏன் ஈஸ்வரனோட ஆயினும் ஆசை இருக்கணும்? ஆசைப்பட விட ஐவரும் துன்பம். ஆசை விட விட ஆனந்தம். இது திருமூலர் சொன்னார். இது அப்படி திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் காரணம் ஆசைன்ட்டார். அது அழகாக சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறார். 10வது திருக்குறள் தான் ரொம்ப முக்கியம். எப்படி சார் ஆசையை விடுறது? அதுக்கு தீர்வு வேணும்ல. திருவள்ளுவருக்கு சில பேர் கேள்வி கேட்டு பதில் அவரே சொல்லிடுவார் சார். இப்போ பல பேர் கேள்வி தான் கேட்டான். எனக்கு கேட்க தான் தெரியும். யார் நாகேஷ் சொல்கிறார்ல திருவிழா, எனக்கு கேட்க தான் தெரியும், பதில் தெரியும். அந்த மாதிரி திருவள்ளுவர் கேட்பார், பதில் சொல்லுவார். எப்படி சார் ஆசையை வெல்வது? கடைசி 10வது குறள். அவா என்ற எஞ்ஞான்றும் எக்காலத்தும் தவா பிறப்பினும். அப்படி இல்லை, அது முதல் குறள். ஆறாயிரக்கேவா 10வது குறள். ஆறாயிரக்கேவா. அந்த ஆசை என்னைக்கும் நிறைவடையாது. தமிழில் நிறைய பழமொழிகள் நீங்கள் சொல்ல முடியாது. அந்த பழமொழி என்றைக்கு இந்த ஆசை நிறைவடையாது. அப்போ என்ன செய்யலாம்? இது என்னைக்கு நிறைவடையாதது என்று தெரிந்து கொண்டு அந்த க்ஷணத்திலேயே அதை விட்டு தெளிவு பற்றி விடுபட்டால் பேராயிரக்கே தரும் என்றுக்கும் நிறைவடையாத பேரின்பத்தில் நீங்கள் இருக்கலாம். திருவள்ளுவர் இதை மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பல விஷயங்கள் மகாபாரதத்தில் இருக்குது. அதில் 3000 மிருக கதைகள் இருக்குது. 3000 கதைகள் மகாபாரதம். ராமாயணத்தில் மகாபாரதம். ஏன்னா வாழ்க்கையில் யதார்த்தத்தை உள்ளதை உள்ளபாடி சொல்கிறது மகாபாரதம். அதில் ஒரு முக்கியமான இடம், மகாராஜா பீஷ்மருக்கு பாட்டனார். சந்துனுக்கு முன்ன, சந்துனுக்கு தாத்தா. அவருக்கு பெரிய ஆசை. சுப்பராஜ்யா ஒரு சாபம் கொடுத்துட்டார். அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு வேலைக்காரியோட தொடர்பு வந்துச்சு. அவங்க அப்பாவோட சுப்பராஜன் நீ கிழவனா போடன்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்ல இடமே அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. அழறான். அவர் இறக்கம் வந்து முதுமை யாராவது வாங்கிக்கிட்டாங்கன்னா அவன் இளமையை வாங்கிட்டு அனுபவிச்சு திருப்பி வேணுங்கிறப்ப கொடுத்துடலாம். அது வேணால் அவனுக்கு விதி விலக்கு தர பரிகாரம் தோஷமாக அதுக்கு விதி விலக்கு கொடுத்துட்டார். இவர் பையன் 4 பேர்த்த போய் கேட்குறாரு, டேய் எனக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது, யாரா என் முதுமையை வாங்கிக்கிங்க, நான் அனுபவிக்கணும். ராஜா எல்லாம் போடா, உன் சொத்து வேணாம் சுகம் வேணாம் ஒன்று வேணாம் போடான்ட்டார். கடைசி 4வது பையன் மட்டும்
சரிப்பா உங்கள் விருப்பப்படி நான் எடுத்துக்கிறேன், இந்தாட இந்த ராஜ்யத்தை நீ ஆட்சி பண்ணிட்டு நான் கொஞ்சம் அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவன் இளமையை வாங்கிட்டு அனுபவிக்கிறான். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஞானம் வருது. அவன் பையனை கூப்பிட்டான், ஏய் நான் தப்பு பண்ணிட்டேன், நல்லா அனுபவிக்கலான்னு நினச்சேன், ஆனால் அனுபவிக்க இந்த சுகம் என்ன பண்ணுதுன்னா எரியிற வேள்வித்தீயில், அப்போ வேள்வித்தீயில் நெருப்பை நெய்யை கொட்ட என்ன ஆகும், அணைஞ்சிடும். நான் நினச்சி நெய்யை கொட்டினேன், அனுபவ சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தேன், அது இன்னும் எரிஞ்சுதே தவிர இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசை போச்சே தவிர அணையலை. அந்த ரகசியத்தை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது அனுபவிச்செல்லாம் அனுபவிக்க முடியாது, டக்குன்னு விட்டால் தான் அனுபவிக்கணும். அற்றது பற்றனில் உற்றது வீடு நம்மாழ்வார். அன்னைக்கே விடும், இந்தா உன் இளமையை வச்சுக்கோ, என் முதுமையை கொடு, நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மகாபாரதம் உணர்த்தின பெரிய நீதி. நீங்கள் ஆசையெல்லாம் அனுபவிச்செல்லாம் அடக்க முடியாது, இது அனுபவிக்க வளருமே தவிர குறையாது. அப்படியே அந்த சேனத்தில் விட்டுட்டு விலகணும், அப்போ தான் அது அடங்கும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், மகாபாரதம் திருவள்ளுவர் சொல்கிறார், ஆராயற்கேவா இந்த ஆசை என்றைக்குமே நிறைவடையாது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த சனத்தில் அப்பொழுதே விட்டுவிட்டால் பேராயற்கை தரும், என்றைக்குமே நிறைவடையாத பேரின்பத்தில் நீங்கள் இருக்கலாம். பொன்னியமு கலடி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறார். நமக்கு எல்லார் வீட்லேயும் திருக்குறள் இருக்குது, சிலையும் வச்சுட்டோம், கோட்டம் திறந்துட்டோம், ஒரு திருக்குறளையும் நாங்கள் நம்ப மாட்டோம். பிரச்சனையே அதுதான். எல்லாரும் எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, இன்னும் பேச சொன்னால் என்னை விட ரொம்ப நல்லாலாம் பேசுவாங்கன்னு சொன்னமே சார். இன்பத்துமே மன தூய்மையான சொல்லிட்டேன்னா மன தூய்மை இதெல்லாம் வராது. மனம் எப்போ தூய்மையாகுதுன்னா, நான் முன்னாடி அதான் சொன்னேன், மனம் ஒரு செகண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லலை, எல்லா ஞானிகளும் சொன்னாங்க. திருவள்ளுவர்லாம் ஒன்னே முக்கால் சொன்னார், ஒரு க்ஷணம் கூட, ஒரு க்ஷணத்தில் 100 எண்ணம் ஓடுது. அதாவது கற்பனையிலே இன்பம் அடைகிறான். ஒரு சினிமா படம் பார்த்துட்டான்னா ஒரு பையன் கற்பனையிலே அவன் ஆல்ஸ் மலைக்கு போகிறான், நாயகரா வீட்டுக்கு போகிறான், அமெரிக்கா போகிறான், டக்குன்னு அவன் பிரசிடெண்ட்டாக கற்பனை பண்ணிக்கிறான், அந்த நடிகராக கற்பனை பண்ணிக்கிறான். எவ்வளோ 15 நிமிஷம் ஓடுது, டபால் மனசு மாறுது, ஒரு சோகன விஷயம் வருது, அப்புறம் மாறுது. இப்படியே மனம் வந்து பேய் குரங்கு. ரொம்ப அழகாக காலையாக குரங்கு தான் சரியான பேய் குரங்கு. இந்த குரங்கு தாவனா ஒரு கிளையிலேருந்து 100 கிளைக்கு தாவணுக்கு ஒரு கிளை வேணும்ல, பிடிப்பு இதில் ஜம்ப் பண்ணி அந்த கிளையை பிடிக்கும். இந்த கட்டடத்துலேருந்து அந்த கட்டத்துக்கு தாவனா இந்த குரங்குக்கு இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணணும், அதுக்கு பிடிமான வேணும். ஆனால் இந்த மன பேய் குரங்கு இருக்கு, இது எதுவும் பிடிமான வேணாம், இது அந்த இடத்துலையே போயிட்டுருக்கோம். அதான் பேய் குரங்கு, ஜாக்கிரதையாக இருக்கணும். கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ளமனம் துள்ளுவதையும் கண்டாய் பராபரமே. தேல் கொட்டிட்டாலும் பிடிப்பான், விஷமுள்ள கொடியே விஷமுள்ள கொல்லித்தேல் கொட்டி விட்டால் என்ன பாடுபடுது. அப்படி இந்த மனம் என்கிற பேய் உள்ள உட்காந்து என்னை படாத பாடுபடுத்தி என்னை நாளவே விடுது. 100 போட்ட தாய்களாம் தாய்மானது வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் என மனம் தூய்மையை பற்றி பேசிக்கிறோம். மனம் ரொம்ப முக்கியம். மனம் தான் இதில் விடுபட்டால் தான் நீங்கள் தூய்மை பெற முடியும், தூய்மை பெற்றால் தான் இறைவனை பெற முடியும். வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் வாழ்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது என்றாய் பராபரமே. இப்போ நான் வந்தேன் இங்கே, முன்னாடியே ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார், அரங்கராமனுக்கு வராரு, இன்றைக்கி அவரை கலாட்டா பண்ணிடலான்னு. நான் ஒதுங்கி போகிறேன், நேராக வந்து என் மேலே மோதுறாரு. மோதிட்டு என்னை கீழே தள்ளுது, என்ன பெருசு பார்த்து வரக்கூடாதா, ஏன் வந்து மோதுற? நான் தான் தெரிஞ்சு தானே ஒதுங்கி போகிறேன். அவர் முடிவோடு வந்துட்டார், இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இவரை கலாட்டம் பண்ணணும், இவருக்கு சண்டை பண்ணணும். பாட்டு பாரு, 2 அடி தான் கண்ணி, பராபர கண்ணி. வாதுக்கு வம்பு சேர்த்துக்கிட்டே வந்துட்டான். வந்து எதிர்த்த மல்லரை போல் பகைவனை போல் எதுக்கு கூத்தாடுது. இந்த மனம் என் உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை இந்த பிறப்பில் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி என் மனசு என்ன அழைக்க ரொம்ப அழகாக பாடினார். நான் சொன்ன பாருங்க, ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி ஏழை நெஞ்ச புண்ணாக செய்து. தயவு செஞ்சு நீங்கள் உண்மையிலே இந்த சொற்பொழி கேட்குறத, இந்த ஞானத்தை பெறலாம். இன்றைக்கி இரவு உட்காந்து ஒரு தூக்கம் வர்றதுக்கு நினச்சி பாருங்க, ஒரு மனசு எத்தனை ஓடுது பாருங்க. ரொம்ப தூக்கு பிரியமான மண் தம்பி பையன் மகள் பேரன் பேத்தி சம்பந்தம் இல்லாமல் ஓடும், சம்பந்தமே ஓடும். உங்களுக்கே நினைச்ச சிரிப்பாக இருக்குல்ல,
நம்ம பாட்டு வீட்டுக்கு பெட்டில் படுத்துருக்கோம். என்ன மனசு எங்கெங்கேயோ ஓடுது, என்னென்னமோ கற்பனை பண்ணுது. இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு சந்தோஷப்படும், இருக்கிறத இல்லைன்னு நினச்சிட்டு துக்கத்தில் அழுவோம். என்னதான் இந்த மனசு? இவ்வளோதான் நான் காலையில் சொல்கிறேன். இதோட பல சிக்கல்லாம் இருக்குது இந்த மனசு. அதில் இன்னும் சூட்சமாக உள்ளே போனீங்கன்னா இதாவது நம்ம நினைவில் இருக்குது. தூக்கத்தில் நீங்கள் இல்லை, ஐம்புலன் இல்லை, தூக்கத்தில் உங்கள் உயிர் மட்டும்தான் இருக்குது, பிராணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த தூக்கத்தில் கனவுல நீங்கள் ஓடுறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, சாப்பிட்றீங்க, இன்பம் தூக்கிறீர்கள். அங்கே அழுதிங்கன்னா உங்கள் கண் இந்த பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்கே ஒரு புலியை கண்டு பயந்தீங்கன்னா உங்கள் உடம்புலாம் வேர்த்துருக்கு, உங்கள் உடம்பு பெட்டில் படுத்துருக்கு. கனவு தான் காண்றீங்க. கனவுல நீங்கள் என்ன கண்டீங்களோ இதே உடம்பு, இதே கண்களை பார்க்குறீங்க, இதே காதில் கேட்டீங்க, அந்த மூக்கில் சுவைச்சிங்க, வாயினால் குடிச்சிங்க. என்ன இன்பம் துன்பம் இருக்குன்னா அதெல்லாம் உடம்புல அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாடி படுத்துதான் இருக்கு. அது அதிசூக்கும தேகத்தில் வேலை நடக்குது. குறியிட்ட காயம்னு திருமூலர் சொல்கிறார். அதனால் இந்த நினைவை நீங்கள் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மனம் பேயாட்டம் போடும். பேய் குரங்கு உடலால் கொண்டு பெரிய ஞானிகளே சொல்கிறாங்க, மனமெனும் பேய் குரங்கே அடாதடா உன் செயல். பேய் குரங்கே அவரே துடிக்கிறார். என் தாய்மானவர் வள்ளலார் சொன்னாலும் இந்த மனதை அடக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்க. இதையெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காரு மனசு. அந்த அருணகிரிநாதர் கேட்குறாரு, எல்லாம் திருப்புகள் படிப்பாங்க. திருப்புகள் ஒரே ஒரு வரி சொல்றாங்க, சரண கமலாலயத்தில் ஒரு நிமிஷம் இல்லையா, அரை நிமிஷ நேரம் மட்டும் இந்த சரண கமலாலயத்தில் போய் ஒரு அரை நிமிஷம் நிற்க முடியல என்னால். நான் யார்? சகட மட்டி மூடன்ற அவ்வளோ பெரிய ஞானி, முருகனுடைய அருள் பெற்றவர். ஒரு அரை நிமிஷமாக, ஒரு செகண்ட். சரண கமலாலயம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிற இருதய கமலம். அதான் மலர்நீசை ஏகினான் மானடி சேர்த்தார் நிலநீசை நீடு வாழ்வார். திருக்குறள் 2வது குறள், கடவுள் வாழ்த்து 2வது குறள். இறைவன் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிற இருதய கமலத்தில் இருக்கிறார். அந்த மலர்நீசை ஏகி இருக்கிற அந்த திருவடியை போய் நீங்கள் பார்க்கணும். இந்த கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிற அந்த ஜோதியாக இருக்கிற அந்த திருவடி எது என்று தெரிந்து, அந்த மலர்நீசை எதுன்னு தெரிஞ்சு அங்கே போய் வணங்கணும். அதில் என்னால் அரை நிமிஷம் நிற்க முடியலங்கிற சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டும் இருக்க முடியலையே தன்னைத்தானே திட்டிக்கிறார். வார்த்தை பாருங்க, சகட இன்னும் அந்த பாட்டு அது தெரியுது. அடுத்த சொல்லு சகட மடி மடி மட்டி மூடன் சொல்லிக்கிறார் தன்னை. ஏன் சொல்கிறாருன்னா, என்னால் ஒரு அரை செகண்டுக்குள்ள முருகப்புறமாக காட்டி கொடுத்துட்டாரு. நான் யாரு? ஜோதி மகன். இங்கே பார், இந்த சரண கமலால் தான் நான் இருக்கிறேன், என்னை பாரு காட்டி கொடுத்தாரு இல்லையா? காட்டி கொடுக்குறது தான் அவர் வேலை, குருபுரான வேலை. அதுக்கப்புறம் இவன் சீடன் வேலை என்ன? அவர் காட்டி கொடுத்த மாதிரி அந்த ஜோதி இருக்கிற ஜோதி சுரூபத்தை நாளும் பார்த்து ஜோதியாக மாறணும். அருணகிரிநாதர் முயற்சி பண்ணுறாரு. குருபுரான் இருக்கிற பொழுது நடந்து போச்சு, குரு காட்டி கொடுத்தாரு. அவர் இருக்கிற பொழுது மனசெல்லாம் இல்லை, ஒழுங்காக இருந்தது, கரெக்டாக அதில் போய் நின்னார். குரு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? குரு போன பாடி இவரு மனசை கொண்டு நிறுத்துறாரு. மனசு அலைவாய் இன்னமும் பாட்டு பாடுறாரு. அதுக்கெல்லாம் மனசு ஒத்துழைக்குது. முத்தை தருபத்தி திருளறியத்தை சக்தி ஜனவன முத்தி குருவர எனவோ அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடலாம், எந்த சண்டத்தெல்லாம் பாடலாம். ஆனால் மனசு அங்கே போய் நிற்கணும் சார், அதுதான் முக்கியம். அவரால் முடியல. எல்லா பெரியவரும் மாணிக்கவாசர் திருஞானத்தார் பாடினார். அது இந்த இதில் கொடுத்துருக்கேன். திருஞானத்தார் கடைசியில் குழிமுனையிலே புகுந்தார் பிறவாமலை தருவாசனை உருவாக மாணிக்கம். அவர் சில ஞான பாட்டெல்லாம் தான் எடுத்துட்டாங்க. கடைசி 51வது தலைப்பு அச்சோப்பதிகம். அச்சோப்பதிகத்தை கடைசி 3 பாட்டு எடுத்துட்டாங்க. 9 பாட்டு தான் நிற்கிது. பதிகமான பாட்டு. நல்ல வேலை இப்போ ஆனந்தி பதிப்பு போட்டுருக்குறேன். புலியூருக்கு ஏசிகள் உரை எழுதியிருக்கிறார் திருவாசகர். அதில் அந்த 10 பாட்டு 3 பாட்டு இருக்குது. வானதி பதிப்பு போட்டுருக்குறேன். புலியூருக்கு ஏசிகள் உரை எழுதியிருக்கிறேன். திருவாசகத்தில் கடைசி 51வது தலைப்பு அச்சோப்பதிகத்தில் அந்த 3 பாட்டு இருக்குது. அதில் ஒரு இடம் தான், ஒரு பாட்டு தான் செத்த இடமும் சித்தியிடம் பிறந்திடம் இனி சாகாதிருக்கும் இடம் அத்தனையும் அறியாதால் அறியும் எப்பறிவு
ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை என் அத்தன் எனக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சோவே. என் குருபுரான், என் குரு, என் அத்தன், என் அப்பா, என் சாமி, என் துறை எனக்கு அருளினாரே அந்த பொருள் இருக்குதே, அதுதான் ஒரு பொருள். இந்த மாதிரி பெற்றவங்க யாரு? ஆதி இருந்தவாறு அருளியவாறு. மாணிக்கவாசகர் சொல்றது கூட யாரும் சொல்லலையே தவிர பெரியவங்க பாட்டெல்லாம் தெரியும். அதுதான் ஒத்த பொருள், அதுதான் ஒரு பொருள். அது தெரிஞ்சுக்கிட்டு பெரும்பயன். அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா அங்கேருந்து தான் நீங்கள் பிறந்து வந்தீங்க, அங்கே தான் செட்டர் போட்டு அங்கே தான் போக போகிறீங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த செத்திடம் பிறந்திடம் இனி சாகாது இருந்திடம் அத்தனையும் அறியாதார் அறிவு. நான் படித்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாட்டவர் என்ஏஜி. அது உயிர் போச்சுன்னா நெத்தியில் போட்ட அந்த ஒரு ரூபா காசு தூக்கிட்டு தான் உள்ள போகணும். அடுத்த அருணாகைன்னு அறுத்துட்டு தான் உள்ள போகணும். ஒரு ரூபாயே கூட வழியே. இவ்வளோ நாள் வாழ்ந்து 80 வருஷம் உங்களோட இருக்கு. ஒவ்வொரு வாழ்க்கை இவ்வளோ அப்பா இருக்கு, இப்படி மகளாக கட்டேன், இப்படி விருது வாங்கினேன், பேரை சாகடிச்சேன், இப்படி பேரை விளையாட இருந்தேன், சொத்தெல்லாம் அபகரிச்சேன், மகனே போகல, இது தண்டனை. உடம்பு நாறு புது முதல் அடிக்குது, ஏசி பெட்டியில் வைக்கலன்னா கிட்ட போகும். வீட்டுக்காராம வெளியே வைங்க, உள்ள வைக்காதீங்க, வெளியே கொண்டு வைங்க. ஏன்னா 60 வருஷம் உங்களோட குடும்பம் நடத்துகிறவர் தானே, அவர் கட்டின பங்களா தானே, அவர் வாங்கி போட்ட தேக்கு மர கட்டில் தானே. ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உடனே தூக்கி வீட்டுக்கு வெளியே வச்சுறாரு. ஐயோ பேய், ஏமா நீ தானே கட்டில் தானே படுத்துருந்த 50 வருஷமா. வீட்டுக்காரோட அது 2 பேருக்கும் பொருந்தும். வீட்டுக்காரர் நீ தானே கூட இருந்த பேசி ஏன் இப்படின்னா ஒரு நாள் ஒரு ராத்திரி ஐயோ பேய்ங்க. அப்போ அவர் பேய் ஆகிட்டாரு. யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? கூட 50 வருஷம் வாழ்ந்த மனைவி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த மனைவிக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? உண்மையாக சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அவர் பேய். அப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நாம் வாழ்ந்த நலம். இதோட கொடுமையிலையும் கொடுமை என்ன சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். கொடுமையிலும் கொடுமை, செத்து போன பாடு அவன் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான சொத்தை அனுபவிக்கிற அவன் பையன், அவன் பேர பசங்கள்லாம் அச்சு அடித்து பிரிண்ட் பண்ணி 1000 பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் அனுப்புகிறான். எங்கள் தாத்தா பேயாயிட்டார், பூதமாயிட்டார், நரகத்துக்கு போயிட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்து பெருமாதிபத்தி அடிக்கிறான். ஏன் வருத்தத்தோடு தெரிவிக்கிற? வேற போடுறான். இத்தனை மகன், இத்தனை மகள், இத்தனை பேரன் பேத்தின்னு. நீ அவள் உங்கள் தாத்தா சொர்க்கத்துக்கு போயிருந்தா மகிழ்ச்சியோடு தானே தெரிவிக்கணும். ஏன் வருத்தத்தோடு? அப்போ இவனுக்கே தெரியுது நம்ம தாத்தாவோ செத்து போன நம்ம அப்பாவோ சொர்க்கத்துக்கு போகல. வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவன் வைஷ்ணவ ஒருபடி மேலே போனார். மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்து. ஏன் மிகுந்த வருத்தப்படுற? ஏன் மிகுந்த வருத்தப்படுற? அப்போ நாம் சேர்த்து வச்சு இவ்வளோ சொத்தை அனுபவிக்க நம்ம கொடுக்குற பட்டம் பாருங்கள். நமக்கு பட்டம் கொடுக்குறான். மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போல்லாம் என்ன காரணம்? இவ்வளோ நாள் வாழ்ந்து எது பொருள் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். உடம்பு நாரி போகும். அதனால தான் ஞானிகள் செத்தாங்கன்னா உடம்பு உப்பாது, வாசனை வராது. அவங்க செத்த இடம் புதைக்கப்பட்டவன் ஜீவசமாதியாக மனம் வீசும். எல்லா தேகத்துக்கும் மனம் உண்டு, எல்லா தேகத்துக்கும் மனம் உண்டு. குழந்தை பாருங்கள், முதல் 3 வயசு 6 மாதத்துக்குள்ள எவ்வளோ மனம். எல்லாரும் எடுத்து குழந்தைய கொஞ்சம், எதிரி வீட்டு குழந்தையானா வந்தால் எடுத்து கொஞ்சம். ஏன்? குழந்தை உடம்பு மிருகம் குழலினிது யாழினிது என்ப மழலை சொல். சிறுகையலாவிய இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசில் நெய்வடவிதற்கும் பயக்கூறு மக்களை இல்லோர் பயக்கூறு இல்லை. தான் 2500 வருஷத்துக்கு அறிவுடை நம்பி அந்த மன்னன் பாடிய பாட்டு, பாண்டிய மன்னன், புறநானூறு 188வது பாட்டு. ஏன்? அந்த குழந்தைகிட்ட மனம் வீசுது. ஏன் மனம் வீசுது? அதுதான் அந்த உயிரினுடைய மனம், ஜீவனுடைய மனம். அந்த உயிர் மனம் வீசுது. எல்லா உயிருக்கும் உண்டு, நமக்கும் இருந்தது. நம்ம கண்டதை தின்னு, திங்கக்கூடாதெல்லாம் தின்னு, குருமா எல்லாம் போட்டு, பட்டல்லவங்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் தின்னு இந்த உடம்பை நாரை அடித்து பனியனை தூக்கி போட்டால் நார். பனியன் கிட்ட வந்தாலே பல பேருக்கு நாற்றம் வருது. ஏன்? என்ன உள்ளே போச்சோ அதுதானே வெளியே வரும். இங்கே என்ன உள்ளே போச்சோ, இங்கே உள்ள வாயு வழியாக என்ன உள்ளே போச்சோ அது வெளியே வருது.
காது வழியாக என்ன உள்ளே போச்சோ உங்கள் நினைவு வழியாக அது வெளியே வரும். எல்லாருக்கும் பல பேர் நினைவு கெட்டு போகிறது காது, கண்ணு காது வழியாக போனதெல்லாம் செயலாக எண்ணமாக வெளியே வருது. வாய் வழியாக உள்ளே போனதெல்லாம் உடம்பில் வெளியே வருது. இப்போ நாம் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ண வேண்டியது? நாம் தான் முடிவு பண்ணணும். வாயை முழுக்க முழுக்க யாகாவாராயினும் நாகாக்க 2 அர்த்தத்தில் வரும். நாகாக்க 2 அர்த்தம் பண்ணினா உடல் நல்லாயிடும். காதை கண்ணை சரியாக அளவோடு வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு சுத்தமாகிடும். மனசு சுத்தமாகிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, செய்திக்கு வந்துடும். மனம் தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் இருக்கிற வரைக்கும் அது தூய்மையாக இருக்கும். 5 நிமிஷத்தில் நிறைவு செய்வோம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கும். நான் 6:30 முடிக்கிறதா இருந்தால் அவர் 7 மணியில் ஃபைனல். மனம் தூய்மையான இறைவன்கிட்ட போகலாம். மனம் தூய்மை, மனம் என்ற ஒன்று இருக்கிற வரை அது தூய்மையாகாது. மனதற்ற நிலைக்கு வந்தால்தான் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். அதுதான் கேட்டார். மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய் பார்க்குமிட நெஞ்சும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே தாய்மனம். மனதற்ற நிலை. இப்போ மனம்னா என்ன? எண்ணங்களின் தொகுதி தான் மனம். அப்போ எண்ணங்களே இல்லைன்னா மனமே என்பது ஒன்று இல்லை. அது அருட்பிரகாச வள்ளலார் கதறுகிறான்னு இதில் நான் போட்டு என்ன அறியாமல் எழுது. என்ன கேட்குறாரு? பெருமானே, இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ? தும் மலவெம் மாயை கடந்து வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மா இருக்கிற சுகம் என்னைக்கு வரும்? மனதற்ற நிலையில் தான் வரும். எல்லாம் வள்ளலார் சொல்கிறார், தாய்மானார் சொல்ல, எல்லா பெரியவங்களும் சொல்கிறார். அப்படி வரணும்னா மனம் என்ற ஒன்று இருக்குது. சரி, மனம்னா என்ன? எண்ணங்களின் தொகுதி. இந்த மனதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு அந்த புத்தகம் கூட எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். ரமண மகரிஷி தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இன்று நம்ம நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானத்தின் ஞானம் என்ற நிலையில் வாழ்ந்த மகான் ரமணர், திருவண்ணாமலை. அவர் நான் யாருன்னு ஒரு புத்தகம் போட்டார். அப்போல்லாம் 8 நாளுக்கு விற்றாங்க. இப்போ 5 ரூபாய் 10 ரூபாய் விற்கிறாங்க. ஏ4 சைஸ்லேயே. இப்போ ஏ4 சைஸில் முன்ன பாக்கெட் சைஸில் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் யார் 32 பக்கம் தான் இருக்கும். எவ்வளோங்க? யூடியூப்லேயே இருக்கா? யூடியூப்பில் இருக்குது. ஆனால் பட் யூடியூப்லேயே எல்லோரும் கண்டு இதுன்னா பிரிண்டட் மெட்டீரியல்லாம் ரொம்ப ஈஸி நமக்கு. இங்கேயே ரமண கேந்திரம் இருக்குது. மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி பெரிய ரமண கேந்திரம் இருக்குது. அங்கேயே அலைமேல் மங்காபுரம் அங்கே இருக்குது. அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை படிங்க. ஞானத்துக்கு 2 நூல் படிக்கணும். சின்ன புக்காக சொல்கிறேன். 32 பக்கம்தான். நான் யார் ரமண பகவான் எழுது. இன்னொன்று அஷ்டாவக்கர கீதை. அதுவும் ரமண மடத்திலே போட்டிருக்காங்க. 10 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. பாக்கெட் செய்து வச்சுக்கலாம். அஷ்டாவக்கர கீதை அருமையான புக். பட் அதுக்கு டோட்டல் சரண்டர் ஆகும். ஜனக மகாராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறார். அவருக்கு தண்ணி காட்டுறாரு. கடைசியில் கேட்குறாரு. எல்லாம் சேனை எல்லாம் வந்து அழறார் ஜனகர். எங்க ஒரு க்ஷணத்தில் ஞானம் தர நீங்களே அழறார். ஜனகா, எல்லாவற்றையும் விட்டு விட்டாயா? ஆமாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க முன்னாடி காட்டில் இருந்துட்டு. அப்படியா? நல்லா யோசனை பண்ணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் 2 பேர் தான் இருக்கோம். ஆமாம், நம்ம 2 பேர் தான். இப்போ மனசுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டியா? விட்டுட்டேங்க. எப்போது? அப்படியா? கடைசியாக கேள்வி நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம 2 பேரும் இப்போ குரு சீடன் தானே. நீ சீடன் ஆகிட்டியான்னு. அப்போ தான் அவருக்கு சீடன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் நம் தேகத்தையும் முழுமையாக பற்றி விட்டு டோட்டல் சரண்டர் சரணாகதி ஆனால் தான் நீங்கள் சீடன். அப்போ தான் ஞானம் உங்களுக்கு. அப்போ தான் அவருக்கு ஆமாம், இன்னும் என்கிட்ட அந்த நான் என்பது இருக்க அதையும் விட்டுட்டு முழு சரணாகதி காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் தான் அஷ்டவகர் ஒரு செகண்டில் ஒரு குதிரையில் ஏறத்துக்குள்ளே ஒரு செகண்ட் ஞானத்தை வரும். நல்ல புக்கு. ரமண ஆசிரமம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் விரிவாக எழுதியிருக்காங்க. பெரிய 200 பக்கம்லாம் எழுதியிருக்காங்க. ரமணாசிரம் அவர் சொன்னார் இல்லையா, அலமேல் மங்காபுரத்தில் கிடைக்குது. அங்கே தான் போய் அப்போ 10 வாங்கி எல்லோரும் கொடுப்பேன். 10 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்போ 5 ரூபா இருக்கலாம். நான் யார் சின்ன புக்கு 2 படிங்க. இந்த நான் போகணும். அது ரொம்ப அழகான ஓமை ரமணர் சொன்னார். எனக்கு ஒரு 40 வருஷம் என் மனசில் பட்டது. என்ன ஓமை சொன்னார்னா, இந்த எண்ணங்கள் இல்லாமல் மனதற்ற நிலைக்கு வரணும்னா அது எப்படின்னா, நீ ஒன்று கேள்வி கேட்டுக்கிட்டே இப்போ மனம் என்ன உள்ளே போக 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 ஒரு கட்டத்தில் போய் அந்த கேள்வி நின்றுடும். நின்று ஒரு சூன்யம் வரும்போது மனமே ஒன்றை விட்டு போயிடும். எப்படின்னா ஓமை சொன்னார், பிணம் சுடுகிற தடி போல மனம் செத்து போகும். எப்படி பிணம் சுடுறான் சுடுகாட்டு. இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் பெசன் நகர்லேருந்து எல்லாம் மின்மையான வந்துடுச்சு. 5 நிமிஷத்தில் எல்லாம் சாம்பார் ஆகி கையில் கொடுத்துட்றோம்.
அப்போ எங்கள் கிராமங்கள்லாம் எரிச்சிட்டு போட்டு வந்துடுவோம். வெட்டியான வந்து பணத்தை எரிப்பார். சமயத்தில் பல பேர் எரிய மாட்டான், நல்லபடியாக வாழ்ந்தான்னா எரிஞ்சிருப்பான். பல பேர் நல்லபடியாக வாழறதில்லை, அது எரியாத உடம்பு வேகாது, வீட்டுக்கு ஓடியாருவான். பாண்டு ஓடும், என்னப்பா யார் உடம்பு எரிய மாட்டேங்குது, ஒரு சக்கரை கொடுங்க 1 கிலோ. இதெல்லாம் நாங்களாம் கிராமத்தில் வாங்கி வச்சுருப்போம். ஒருத்தர் பணம் எரிக்கிறோன்னா 2 கிலோ சக்கரை வீட்டில் ரெடியாக இருக்கும். அதை கொண்டு போய் அப்புறம் இந்த பணத்து மேலே போட்டான்னா திகுன்னு எரிஞ்சு பணம் ஃபுல்லாக எரிஞ்சிடும். வெட்டியாக என்ன பண்ணால் பெரிய தடி வச்சுருப்போம் 6 அடி நீட்டுக்கு. இந்த பணத்தை தட்டி தட்டி, ஏன்னா சமயத்தில் நல்லபடியாக வாழலாம், கையை தூக்குவான், காலை தூக்குவான், அவங்க போக விரும்ப மாட்டாங்க, தடியாடே போடுவான். நீ வாழற பொழுது தான் வாழணும், அடிக்க முடியல, இப்போ போடுறேன் அப்படின்னு போட்டு கீட்டு கடைசியில் எரியிற போது காலைல 5 மணிக்கு இந்த 6 அடி நீட்டு தடி வந்து 1/2 அடியாக வந்துடும், சின்னதாக வந்துடும், குத்தி குத்தி குத்தி. இந்த 1/2 அடி தடியை என்ன நினைவு சின்ன வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு நம்மளும் கேட்குறாரு. அதை அங்கேயே போட்டுட்டோம். பிணம் சுடுகிற தடி பிணம் எரிய எப்படி தானும் எரிந்து இல்லாமல் போவது போல நான் என்ற எண்ணத்தை உன் மனதுக்குள்ளாரே கேட்டுக்கொண்டே போக 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 நானும் செத்து போகும் மனதற்ற நிலை. அதுதான் மனதற்ற நிலை வருகிற பொழுது என்ன கிடைக்கும்னா சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கும் சுகத்துக்கு கிட்டத்தட்ட 20 சான்று கொடுத்துருக்கேன், எல்லாம் பெரியவங்க பாட்டு. அதைத்தான் எல்லாரும் கேட்டாங்க. சும்மா இருப்பதுவே சுகம். அது எப்படிப்பட்ட சுகம் என்று தாய்மானார் சொல்றார் பாருங்க. சும்மா இருக்க சுகம் உதயமாகுமே ஒரு பாட்டு, சும்மா இருப்பதுவே கட்டற்ற பூரணம் ஒரு பாட்டு, சும்மா இரு சொல்லற கந்தர் அனுபூதி. அந்த மாதிரி எது வளரார் சொன்னாங்க, என்று வருமோ நாளைக்கே வருமே, மற்ற என்று வருமோ தும்மலவே மாயை கடந்து வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். ஆனால் சும்மா இருப்பது சுகம். சும்மா இருக்குன்னா எண்ணங்களற்ற நிலை தான் சும்மா இருத்தல். இந்த சும்மா இருக்கிற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா மனம் இல்லை, மனம் இல்லாத ஒரு நிலை தான் மன தூய்மை. மன தூய்மையை வந்துவிட்டால் இறைவன் உங்கள்கிட்ட வருவார். கடைசியாக பிடிக்கிறேன். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி மனம் இல்லாமல் போயிடுச்சு, சும்மா இருக்கிற சுகம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன சார் கிடைக்கும்? முடிவு வேணுமில்ல. ஒரு வேலை வந்தோம், செஞ்சோம், பலன் வேணுமில்ல. இப்படி வந்தோம், முயற்சி பண்ணோம், நாங்களே ஆராய்ச்சி பண்ணி எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வந்துட்டோம், மனதற்ற சுகத்துக்கு வந்துட்டோம். என்ன சார் பலன்? பயன் என்றால் நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, விருப்பற்ற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, இன்பத்தில் இன்புறாமலும் துன்பத்தில் துன்புறாமலும் இருக்கிற மனநிலைக்கு பேர் தான் ஞானம். அந்த மனநிலை வந்துட்டீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற மரம் உங்கள்கிட்ட பேசும், செடி பேசும், பறவை பேசும். அது சொல்லும், நான் தான் வேப்ப மரம், என் இலையில் இந்தந்த பலன் இருக்குது, இப்படி பயன்படுத்தி கொடுக்கணும், என் பட்டையில் இதெல்லாம் இருக்குது, என்னை இப்படி பயன்படுத்திக்கோ. என்ன நான் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சும்மா இருக்கேன், 4 பேருக்கு உதவி செய், தொண்டு செய். பறவை சொல்லும், நான் தான் இந்த பறவை, இங்கேருந்து வரேன், இங்கே இது இருக்குது, இந்த திசையில் இது வரப்போகுது, பாவம் மக்களை காப்பாற்றுது. நீங்கள் அந்த நிலைக்கு மனதற்ற நிலைக்கு வர 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 என்னாகும்னா எல்லா உயிரும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். சுக பிரம்ம ரிஷிக்கு அதுதான் கடைசியில் கிடச்சிது. சுக பிரம்ம ரிஷி போய் கேட்குற ஜனகத்தை, என்ன எனக்கு பக்தி இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார். யார் அப்பாவா? ஆமாம், உங்கள்கிட்ட உண்மையான பக்தி இல்லை, ஞானம் இருக்குது ஆனால் பக்தி இல்லை. ரொம்ப அவமானமாகி இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. சுகபிரமேஸ்வர் வெளியே வந்து துக்கத்தில் நாராயணான்னு கையை தூக்குனார். மேலே போன பறவைகள்லாம் ஏன் சுகர், ஏன் சுகர் என்ன கூப்பிட்டீங்க? இது திடுக்கிட்டு இப்படி பார்த்து நாராயணான்னார். மரம் செடி குடிக்கலாம், ஏன் சுகர், ஏன் சுகர்? எல்லா விலங்கெல்லாம் அவர் பார்த்து கேட்குது. தலை குனிஞ்சு வெக்கத்தாளுக்கு தரையை பார்த்து நாராயணான்னார். தரையில் இருக்கிற மீனெல்லாம் புழுவெல்லாம் சுகர், ஏன் என்னை கூப்பிட்டீங்க? அப்போ தான் தெரிஞ்சுது, அங்குங்க நாதபடி எங்கும் பிரமாசாய் 84 100,000 யோனி போதத்தில் பிறந்த எல்லா ஜீவராசியிலும் இந்த ஒரு பொருள் தான் இருக்கிறது. இந்த ஞானம் வந்த உடனே தெளிவு வந்துடுச்சு, விருப்பற்ற நிலைக்கு வந்துட்டார். எல்லா உயிரும் உங்கள்கிட்ட பேசும். அடுத்த கட்டம், எல்லா உயிரும் பேச ஆரம்பித்த உடனே இயற்கை ரகசியம் புரியும். இயற்கை ரகசியம் புரிஞ்ச உடனே பிரம்மாண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன் மாதிரி எங்கள் ஐயா எடுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அந்த கோவிந்தனே நேராக வந்து எப்படி பாருக்க, நல்லா இருக்கியா, என்னாச்சு, சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல, இந்தா நான் கொண்டாந்துருக்கேன் பாரு, லட்டு சாப்பிடு, நேற்று கொண்டாந்து கொடுத்தா. அவர் பேரே பார்த்த சார். என் வீடு தேடி வந்து 2 லட்டு கொடுத்தாரு. ரொம்ப சுவையாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. வீடு தேடி அவரே வந்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டு, இன்னும் சாப்பிடு, இந்தா வடை சாப்பிடு, லட்டு சாப்பிடு, பேசிட்டு ரொம்ப நேரம் நம்மகிட்ட பேசிட்டு போவார். அப்படி இறைவனே உங்களை தேடி வந்து உங்களோட பேச வேண்டுமானால் நீங்கள் அலைய வேண்டாம், மனதற்ற சுகத்தில் இருந்து மனதற்ற பரிசுத்தல் இருக்கணும்னால் எண்ணங்களை பற்றி ஆய்வு செய்து
தூய்மை பெறுங்கள். மன தூய்மை என்பது மனதற்ற நிலை, சும்மா இருக்கும் சுகம். இனிமேலாவது சும்மா இருக்கும் சுகத்தில் இருக்க முயற்சி செய்வோம். இன்று இரவே முயற்சி செய்யுங்க. ஒன்றும் வேணாம், உங்களை கவனிங்க, உட்காந்துட்டு அப்படியே கவனிங்க. உங்கள் மனசு எங்கெங்கே ஓடுது, எத்தனை ட்ராமா போடுது, எத்தனை டான்ஸ் போடுது, எத்தனை நடிக்குது. நம்ம மனதை விட பெரிய நடிகர் உலகத்திலே இல்லை. நீங்களே பாருங்கள், நீங்களே சாட்சி. நவ் த பால் இன் யுவர் கோர்ட், யூ கேன் டிசைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்து. விருதுவாதி வெளியிடும் பொழுது நம்ம அருணை பாலராவன் ஐயா அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. பையன் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டத்துக்கு முறையான நிறைய வரவங்க, என்னுடைய உரையை கேட்குறவங்க, இப்படி பழகியவர்களாக கூப்பிட்டு இதை நடத்தலாம் அப்படின்றது ஐயாவுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் மெய்ப்பொருள் நூலினுடைய 2ஆம் பிரதி, அதாவது 2வது பதிப்பு இங்கே வெளியிடப்படுகிறது. வருகை தந்துள்ள சான்றோர் மக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் வரவேற்பை அளித்து, உங்கள் வருகையினால் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கிறது. வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவர் அம்மா இந்த பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. காரணங்கள் என்ன, அதற்கு வேண்டிய தீர்வுகள். இங்கே வர மருத்துவர்கள் அனைவருமே, இங்கே வருகின்ற மருத்துவர்கள் அனைவருமே மிக தெளிவாக நாம் கொண்டு வந்த செய்தியை சேர்க்கிறார்கள். அம்மையார் அவர்களும் இந்த தலைப்பை ரொம்ப சிறப்பாக பேசி முடித்தார்கள். ஐயா அவர்கள் நாம் இனி என்ன செய்ய என்பதை பற்றி கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். சும்மா இருக்கும் சுகத்தை எவ்வாறு அனுபவிப்பது, இப்போ மனதற்ற நிலை அப்படின் பொழுது நம்ம அமைதியாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அது ஓடுறத நிறுத்துறதுக்கு பார்க்கணும். அவ்வளோதான். அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது மனதை 2ஆக பிரித்து வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று திருடன், இன்னொரு பாதி மனசு போலீஸ். ஸோ போலீஸ் அந்த திருடனை கவனிச்சுக்கிட்டே வந்தால், ஓ நம்மளை யாரோ கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டை விட்டுருவானோ. அதுபோல் நம்முடைய மனசை 2ஆக பிரித்து அந்த திருட்டு மனசு எங்கெங்கே போதோ அப்படிங்கிறத போலீஸ் மனசை வச்சு நம்ம பார்க்க இந்த எண்ணங்கள் குறையும். சும்மா இருக்கும் சுகம் நமக்கு கிடைக்கும். மனதற்ற நிலை வாய்க்கும். ஐயா அவர்களுக்கும் அவருடைய மன்றத்தின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உணவு தயாராக இருக்கிறது, தவறாமல் உணவு அருந்திவிட்டு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.